வணக்கம், வணக்கம், வணக்கம். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சும்மா ஸ்பேசஸ் எப்படி இருக்குன்னு பண்ணலான்னு போட்டு சும்மா டெஸ்ட் தான் பண்றோம் ஐயா. வாங்க ஏதாவது ஜாலியா பேசுவோம். பேசுவா ப்ரோ. ஆ கேக்குது கேட்டுருச்சியா கேட்டுருச்சியா. ஆண்ட்ராய்ட்ல மட்டும் தான்டா கரெக்டா இருக்கு. இந்த பிரைவசின்ற பேர்ல அவன் சாக அடிக்கிறான்டா அந்த ஆப்பிள். எதுக்கு கேட்கலன்னு கூட எனக்கு தெரியல. ஆண்ட்ராய்ட்ல அழகா சொல்லிச்சுடா. ஆண்ட்ராய்ட்ல வந்து ஐயா நீங்க முதல்ல மைக்ரோஃபோனுக்கு வந்து ப்ராப்பரா பர்மிஷன் மட்டும் கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிச்சு. அதுல க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கு வந்ததுமே இது அழகா சொல்லுது, மைக்ரோஃபோன் பர்மிஷன் கொடுத்தேன்னா நான் பேச விடுவேன் அப்படின்னு. கொடுத்த உடனே அழகா வேலை செய்யுது. எனக்கு எங்கேயுமே சொல்லல அது இது வரைக்கும். க்ளோஸ் என்விரான்மெண்ட்ங்கிறது ஒரு பக்கம் வந்து எல்லாருமே ரொம்ப கொண்டாடினாலும் இந்த ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு. எது கடிக்குது, எது நம்மளை உதைக்குது, எது நம்மளை பாராட்டுது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அடிச்சவங்ககிட்டே போயிட்டு தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்றேன், இந்த பக்கம் கடிச்சவன் இப்படி இருந்தா நான் எங்க போய் விளங்குறது? விளங்கிரும். டேஞ்சரஸா இருக்குப்பா, ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு. சரி என்னது இது பாருங்க, ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, நான் வந்து ஓப்போ என்கோ பட்ஸ் ஏர் 3 ப்ரோன்னு நினச்சிக்கிட்டு ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ பட்ஸ் 3 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது ஏர் 3 ப்ரோங்கிறது கிரேசியான ப்ராடக்ட். நான் ஏர் 3 ப்ரோவை பற்றி தான் இந்த நண்பர் சொல்கிறார், இல்லாட்டி அதுதான் வந்து 1550 ரூபாய்க்கு கிடச்சிருக்குன்னு நினச்சி நான் பேசிகிட்டு இருக்கேங்க. அதுக்கப்புறமா மொத்த செஷனும் முடிஞ்சு ஆடியோ லிசன் பண்ணும்போது தான் எனக்கு வந்து என்னடா இது இப்படி மாற்றி பேசிட்டோமேடா அப்படின்னு இருந்தது. ஏன்னா இப்போது உங்களுக்கு நான் இந்த கான்டெக்ட்டை சொல்லிடுறேன். 2000 ரூபாய் கீழே இருக்கக்கூடிய டிடபிள்யூஎஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. ஒரே ஒரு தடவை தான் சம்மலுக்கு நார்டு பட்ஸ் 3 ப்ரோ வந்து 2000 ரூபாய் கிடச்சிதுங்க. ஸோ பெரும்பாலும் 2000 ரூபாய் கீழே இருக்கிற பட்ஸில் உங்களுக்கு 4 மைக் தான் இருக்கும், குவாட் மைக்குன்னு சொல்லுவாங்க. 2 மைக் ஒரு பட்ஸில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் ஏஎன்சி, அது முக்கியமாக கிளியர் வாய்ஸ் ஃபார் கால், இந்த குவால்காம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யாது. உங்களுக்கு கால்ஸுக்கு வேணும், முக்கியமாக கால்ஸுக்கு தான் ப்ரோ வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரிபிள் மைக் செட்டப், ஒரு பட்லேயும் ட்ரிபிள் மைக் இருக்கிற மாதிரியான டிடபிள்யூஎஸ்க்கு போனால் தான் நல்லாயிருக்கும். மன்னிச்சுக்கோங்கப்பா, இதுக்கப்புறம் நீங்கள் லிசன் பண்ணும்போது நான் ஓப்போ என்கோ பட்ஸ் 3 ப்ரோ அப்படிங்கிறத ஏர் 3 ப்ரோ, ஏர் ப்ரோ 3 அந்தளவுக்கு மைண்டில் வச்சு பேசிக்கிட்டு இருப்பேன். பேம்பு டயஃப்ரம்லாம் பேசுவேன். ஓ மை காட், சோகம். எனக்கு ஓப்போ என்கோ பட்ஸை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது வந்து இந்த ரேட்டுக்கு கிடைக்காது, எப்படி ஒரு கிடைச்சது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஆமா, ஏன்னா 1550 ரூபாங்கிறது ஆக்சுவலா நல்ல பிரைஸ். அந்த பிரைஸ்க்கு எங்க கிடைக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அவரை ஸ்பீக்கரை ஆட் பண்ணி விட்டு அவரை பேச விடுவோம். எஸ், வாங்க தலை யுவன். இன்வைட் அக்செப்ட் பண்ணி தான் வர முடியும். ஆமா, நான் ஆல்ரெடி நம்ம மிலனை வேற நான் ஸ்பீக்கரா ஆட் பண்ணேன். இன்வைட் டு ஸ்பீக், அது அவங்க அக்செப்ட் பண்ணாதான் வர முடியும். ஆமாமா, இவன் மிலனையும் இப்ப ஆட் பண்ணியிருக்கேன், இவனையும் ஆட் பண்ணியிருக்கேன். என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே தானே. 1550 ரூபாங்கிறது கம்மி பிரைஸ். அந்த பிரைஸ்க்கு கண்டிப்பா அது ஒர்த் தான். சேல் பேசல்னா பிளிப்கார்ட்டா? பிளிப்கார்ட்ல எப்படி இது? ஏன்னா ஆக்சுவலா ப்ராடக்ட் கொஞ்சம் பழசாயிடுச்சு. ஸ்டாக் இருக்குமான்றதே பெரிய கேள்விதான். எது பிளிப்கார்ட்லயா? ஆமாண்ணா. சூப்பர், சரி வரட்டும். வந்ததுன்னா ஆனா நல்ல ப்ராடக்ட் தான். அந்த காஸ்ட்டுக்குலாம் அது வந்து வேற லெவல் ப்ராடக்ட். 2500 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய டிடபிள்யூஎஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்போ நார்டு பட்ஸ் 3 ப்ரோ கொஞ்சம் மாசான ப்ராடக்ட் தான். ஆனா இது வந்து கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல். அண்ட் சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு இதோட ஆடியோ டியூனிங் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 1550 ரூபாய்க்கு வேற லெவல் வேல்யூ ஃபார் மணி தான். என்ஜாய் பண்ணுங்க. ஓகேண்ணா, இது ஒரு 3 இயர்ஸா ரியல்மி T300 தான் யூஸ் பண்றேன். சூப்பர், அதை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்குமா? கண்டிப்பா பெட்டரா இருக்கும். இதுல ஆடியோ குவாலிட்டி வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இதோட டியூனிங்கே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். இது வந்து எப்படின்னா இது அந்த பிரீமியம் பட்ஜெட்டோட ஃபீல்ல டெலிவர் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. எனக்கு என்னன்னா இந்த OnePlusல வந்து பேஸ் வேவ்னு ஒண்ணு இருக்கும். ஸோ யாருக்காவது இப்போ வரக்கூடிய பெரும்பாலும் இப்போ வரக்கூடிய பாட்டுகள் எல்லாத்துலயுமே பேஸ் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது OnePlusோட டியூனிங் வந்து எப்படி இருக்கும்னா அதை ஃபேவர் பண்ற விதமா இருக்கும். தேவையில்லைன்னா நம்ம அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதை இன்னும் நெகட்டிவ்க்கும் கொண்டு போயிடலாம். பட் OnePlus ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ல கொஞ்சம் நல்லாவே ஷைன் ஆகுது. லைஃபும் நல்லா வர்றதுதான் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. ஓகே ஓகேண்ணா, சூப்பர். அப்போ வந்ததும் நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது. அதுல வந்து ஆக்சுவலா என்ன ஹைலைட்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து எல்லாரும் ஷோகேஸ் பண்ணும்போது அந்த பேம்பு ஃபைபர் டயாஃப்ரம்னு போட்டிருப்பாங்க. ஸோ அததான் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. என்கோ பட்ஸ் 3 ப்ரோனாலே அதுதான் பேசுவாங்க. அது வந்ததும் நீங்க செக் பண்ணிட்டு சொல்லுங்க. ஷோர்ண்ணா. அந்த பட்ஸ் ஏர் 3 ப்ரோ அதுதானே?
பேம்பு டயஃப்ரம். ஆமா. பரவாயில்ல, சூப்பர். அது அந்த பிரைஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் தான். நைஸ். ஓகே. சிவா பிரகாஷ்ன்றவர் போட்டிருக்காரு, ஆர்டர்டு சாம்சங் A36 மொபைல் வித் 45 வாட் சார்ஜர், பட் Okay. சார்ஜிங் கேபிள் நாட் சப்போர்ட் ஃபார் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங். ஆமா, சாம்சங்கோட பாக்ஸ்ல இருக்க கேபிள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஓ, ஏன் அப்படி? ஏன்னா அது வந்து லோ ஆம்ப் கேபிள், சாம்சங்கோட பாக்ஸ்லயே வர கேபிள் வந்து 45 வாட் வரைக்கும் புஷ் பண்ண மாட்டேங்குது லிமிட்ஸை. ஸோ அதை மட்டும் 25 வாட்டுக்கு தான் Okay. ஒர்க் ஆகும். தனியா ஒரு கேபிள் வாங்க Nice. வேண்டியதா இருக்கும். நம்ம பேசாம ஒரு 5 ஆம்ப் கேபிள் ஒன்று வாங்கிட்டா போதும். 5 ஆம்ப் கேபிள் ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா எல்லாத்தோடையும் செட் ஆயிடும். C2C 5 ஆம்ப் கேபிள் இருந்ததுன்னா முடிஞ்சுச்சு. நைஸ் நைஸ் நைஸ். ஓகே ஓகே, இந்த AI பிளஸ் அதோட புகழாரத்தை கொண்டாரம் பேசிடுறேன். ஆக்சுவலா வந்து AI பிளஸ் நோவா ஃபிளிப் வந்து நான் வாங்கினேன் இந்த சேல்ல. சரி, நம்ம ஆளுங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா AI பிளஸ்ல வேற எந்த போனை சொன்னாலும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை விட நிறைய நல்ல நல்ல போன்ஸ் இருக்கும்போது நான் ஏன் இதை கன்சிடர் பண்ண தோணுச்சு. ஆனா இந்த இடத்துல நான் என்னென்ன வித்தியாசம் பார்த்தேன்னா, கண்டிப்பா AI பிளஸ் அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அது அடிக்கிறதுக்கு உகுந்த ஆளும் கூட அளவெடுத்து செஞ்ச மாதிரி தான் இருக்காப்ல. அதனால எல்லாரும் அடிக்கிறதா செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு நிமிஷம். இப்போ ம். இதுல ஓகே, கரண் ஒருத்தர் வந்து ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காரு, ஆட் பண்ணிக்கிறேன். மியூட்ல இருந்துக்கோங்க ப்ரோ, இது முடிச்சுட்டு நம்ம வந்து பேசலாம். அப்ரூவ் பண்ணிட்டேன். நீங்க மியூட்ல இருந்துக்கோங்க. ஓகே ஓகே, அப்ரூவ் பண்ணிட்டேன். சூப்பர். ஒரே நிமிஷம் ப்ரோ, இந்த டாபிக் முடிச்சுட்டு பேசுவோம். இதுல எனக்கு நான் தான் உனக்கு தான் தெரியுமே, நான் அதெல்லாம் பாக்குறது கிடையாதுன்னு. ஆமா. இந்த AI பிளஸ் ம். ஏன் வந்து இப்போ அது என்ன சம்பவம், அது ஏன் வந்து எல்லாரும் வந்து கழுவி ஊத்துனாங்க, ஏன் வந்து அதுக்கு வந்து கேஸ் எல்லாம் போட்டாங்க, என்ன மேட்டர் அது? தெரியலடா, எனக்கு வந்து எக்ஸாக்டா ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது. என்னன்னா இவங்க வந்து ஃபுல்லா AI பிளஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டீகோட் பண்ணிருக்காங்க போல. பண்ணும்போது ஒரு 3 சைனீஸ் ஆப்ஸ் ஏதோ பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிறத பார்த்திருக்காங்க. சைனீஸ் நேம்ல பேக்ரவுண்ட்ல டேட்டா ஃபெச் பண்ற மாதிரி ஏதோ 3 இருந்திருக்கு. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, எனக்கு சிம்பிளா இதை பார்த்ததுமே நான் என் மைண்ட்ல பட்டதை நான் சொல்றேன். உங்களோட தாட்ஸ் என்னன்றதை நீங்க சொல்லலாம். நான் பார்த்ததுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த போன் கைக்கு வந்ததுமே நோவா ஃபிளிப்பை பத்தி பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா பில்ட் குவாலிட்டி இஸ் குட். ஏன்னா இது கிட்டத்தட்ட நூபியா ஃபிளிப் 2 தானே. ஸோ அதனால பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. சரி, இது பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகே, அப்போ இவர் வந்து இப்போதைக்கு ஒரு சக்திக்கு ரீபிராண்ட் பண்றாரு. ஏன்னா ஒரு ஃப்ரம் த ஸ்கிராச் டிசைன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணணும்னா செலவு அதிகமாகும். கண்டிப்பா அவரால் பண்ண முடியாது. சரி, பரவாயில்ல, ரீபிராண்ட் பண்ணி தான் இப்படி ஃபர்ஸ்ட் வந்து போட்டுங்கிற ஒரு பிராண்ட் உள்ள வந்து இன்னைக்கு வந்து தானாவே கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நாய்ஸ் எடுத்துக்கிட்டனாலும் இப்போ ரீசெண்டா வந்து போஸோட ஒர்க் பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து இப்பதான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சரி ரைட், இப்போ இனிஷியலா ஒரு ட்ரை பண்றாரு போலன்னு தோணுச்சு. அடுத்து என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு தாட்டு தான். அதாவது நான் சொல்றதுதான் கரெக்ட், எனக்கு வந்து தோணுச்சு இதான் மாசு அப்படின்னு நான் சொல்ல வரல. ஒரு கெஸ் ஒர்க் தான் எல்லாமே. அந்த அடிப்படையில பார்க்கும்போது நம்ம கிரியேட்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா, மாதவ் சேதை டேக் பண்ணலாம். ஆனா அவங்க வந்து ரிப்ளை பண்றது இல்லைன்றது ஒரு பக்கம் ஒரு பெரிய மிஸ்டேக் தான். எந்த விதத்துல சொல்றேன்னா, இப்ப இதே வந்து டெக்வைசரா இருக்கட்டும், இல்லாட்டி யாராவது இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றாங்கன்னும் போது அவங்க மாதவ ரீச் பண்ண ட்ரை பண்ணி அப்போ ரீச்சே பண்ண முடியலன்னா அப்போ அவங்க என்ன ஆகுது, க்ளூலெஸ் ஆகுது. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை அப்படியே வீடியோவா சொல்லிடுறாங்க. பட் ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ட்ரை பண்ணிருந்தாங்கன்னு வையேன், சார் உங்களோட டிவைஸ் நான் யூஸ் பண்றேன், OS வந்து நான் டீபக் பண்ண பார்த்தோம், எங்க டீம்ல சும்மா எல்லாரும் செக் பண்ணோம், என்னெல்லாம் ரன் ஆகிட்டு இருக்குன்னு ADBல வந்து லாக் எடுத்தோம், பார்த்தா ஒரு 3 ஃபைல் வந்து வருது, 3 ஆப் ரன் ஆகுதுன்னு வருது பேக்ரவுண்ட்ல, அது வந்து சைனீஸ் நேம்ல இருக்கு, இது என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கதை வேற. கரெக்டா? கரெக்ட். ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா, அது கேட்கிற இடத்துல அவர் இருக்காரான்றதுதான் இப்ப எனக்கு கேள்வியா இருக்கு. யார சொல்றேன்னா, மாதவ் வந்து லிசன் பண்றாரா, மக்கள் வந்து என்ன சொல்றாங்கிறத லிசன் பண்றாராங்கிற கேள்விதான் என் மைண்ட்ல ஓடுது. சோ அப்படி பண்ணல அப்படின்னா லிசன் பண்ணி தான் கேஸ் போட்டிருக்காரு போல இருக்கு. லிசன் பண்ணா கேஸ் போடுவாங்கன்றது தானே என் கேள்வி. இப்போ நான் என்ன சொல்றேன், இதை ஜஸ்டிஃபை பண்ணுங்க. எப்படி ஜஸ்டிஃபை பண்ண சொல்றேன்னா, இப்போ நான் சிவபரணி, சரியா, சிவபரணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன், நான் ஒரு ஃபிளிப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் ஆசைப்படுற ஃபிளிப்பை செய்யலான்னு பார்த்தா நானே ஃப்ரம் த ஸ்கிராச் பண்ணா ஒரு ஃபிளிப் ஒரு ஃபோன் அதை நான் வந்து கொண்டு போய் நான் மக்கள்கிட்ட சேர்க்கிற போது டாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பிளஸ் மேட் இன் இந்தியா எல்லாம் கிடையாது. மிஞ்சி போனா அசம்பிள் பண்ணலாம். பட் அசம்பிள்றதுக்கு நான் இங்க ஏதாவது ஃபேக்டரியை வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா அதோட காஸ்ட் எல்லாமே உள்ள ஆட் ஆகுது. ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்த்தா கடைசியில 1.25 லட்ச ரூபா வருதுன்னு வைப்போம். சும்மா சொல்றேன், ஒரு 1.25 லட்ச ரூபாய்க்கு நான் ஃபிளிப்பை விற்க ட்ரை பண்ணேன்னா ஜென்யூனா
என்னோட ஐடியா, எனக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனு, எனக்கு பிடிச்ச மாதிரியான ஃபிளேவர்ல ஆண்ட்ராய்டு எல்லாமே உள்ள நான் போடுறதுக்கு 1.25 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் ஆகுது. ஆனா பவர்டு பை அப்படின்னு கேட்டா 7 Gen 3 இல்லாட்டி 7300 சொன்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பெரும்பாலும் அடிப்பாங்க. இது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மார்க்கெட் ஷேர் அப்படிங்கறது வந்து பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ் கூட மறந்துடுறாங்களோன்னு தோணுது. ஏன்னா இப்போ ட்விட்டர்ல எடுத்துக்கிட்டேன்னா 50,000, 1 லட்சம், 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு சிலர் கூட எப்படி போட்டுறாங்கன்னா டகால்னு, என்னங்க இது சோனி பாருங்க எப்படி ஒரு போனை பண்ணிருக்கேன் பாருங்க, சோனிக்கு அறிவு இருக்கா, 1400 யூரோன்னு சொன்னா எவனாவது வாங்குவானெல்லாம் கேக்குறாங்க. பட் சோனியோட மார்க்கெட் ஷேர் என்னன்றத அவங்க மறந்துடுறாங்க. இப்போ நம்ம எது பண்ணாலும் மாஸ் ஸ்கேல்ல பண்ணா நமக்கு வந்து ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்றதுல இருந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரெடியூஸ் பண்ண முடியும். நான் மாஸ் ஸ்கேல்ல பண்ணாலும் வாங்க ஆள் இல்லைன்னும் போது நான் ஏன் மாஸ் ஸ்கேல்ல பண்ணணும்? கரெக்ட் தான். அப்ப அகைன் அங்கே லாஸ் தான். அப்போ சோனி என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பார்த்தா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கம்மியா பண்ணிருப்பான். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் கம்மியா பண்ணா கண்டிப்பா காஸ்ட் இன்வால்வ் அதிகமா இருக்கும். ஏன்னா இது உலக நீதி தானே, நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, கிளாஸ் ஆனா அவன் கிளாஸ்ன்றான். எக்ஸாக்ட்லி. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற அந்த தாட் வந்து மேபி ரொம்ப கிட்ஸ் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்களான்னு எனக்கு தெரியல. எதுல சொல்றேன்னா சோசியல் மீடியால மெச்சூர்டான ஒரு சிலர் கம்பெனி இறங்கினோன்ற விஷன் இருக்கிற ஒரு சிலர்லாம் வந்து இந்த மாதிரி கமெண்ட் போட்டாங்கன்னா அது வந்து எனக்கு எப்படி யோசிக்க தோணுன்னா, ஐயா இது உங்களுக்கு சீரியஸா புரியலையா ஐயா அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா நான் 7 வருஷம் முன்னாடி ரொம்பவே சைல்டிஷான ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் கூட நான் பாஸ் பண்ணியிருக்கேன். நான் இல்லைன்னா சொல்லல. எப்போ வந்து கூட இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒரு சும்மா நெக் பேண்ட் பண்றதுக்கே வந்து 1 கோடி 2 கோடி செலவாச்சோ அப்பதான் நான் நிஜமாவே வந்து அந்த ரியாலிட்டியை பாக்குறேன். ரியாலிட்டியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஐயோ என்ன இது அப்படின்னு இருந்தது. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, போட் பண்றது ஒருவேளை ஸ்மார்ட் மூவா? அது நடந்துட்டு இருக்கும்போதே சொல்றேன். போட் வந்து கெட் நியூ அளவுக்கு குவாலிட்டி இல்ல, கெட் நியூ அளவுக்கு சீரியஸா குவாலிட்டி இல்ல. ஆனா இந்த இடத்துல என்ன குவாலிட்டியை பாக்குற யூசர்ஸ் வந்து 110 பேர்னு வைப்போம். மீதி 90 பேர் என்ன பாக்குறாங்கன்னா எனக்கு ஒர்க்கிங் ப்ராடக்ட் வேணும், என்னோட டிமாண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ப்ராடக்ட் வேணும்னு பாக்குறாங்க. அப்ப அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, போட் வந்து நான் 999 தராங்கிறான். கெட் நியூ வந்து என்ன சொல்றாங்க, எந்தூசியாஸ் ப்ராடக்ட் வேற லெவல் குவாலிட்டி உள்ள ஆப்டெக்ஸ் HD இருக்கு, குவால்காம் சிபி யூஸ் பண்ணிருக்கேன், இவ்வளவு கதை சொல்லி உனக்கு சிவிசி அளவுக்கு எல்லாத்தையும் பேசிட்டு நான் 1800 சொன்னேன்னா இந்த இடத்துல டக்குன்னு மக்களுக்கு வந்து 1000 ரூபாங்கிற பிரைஸ் டேக் தான் வந்து முன்னிக்குது. ரீசன் என்னன்னா அந்த 90% மக்களுக்கு என்ன தேவைன்னா ஒரு நெக் பேண்ட் தேவை, அது ஒர்க் ஆகணும், கால் பேச முடியணும், பாட்டு கேட்கணும். கரெக்ட். சோ இதுதான் வந்து எனக்கு இங்க ஹிட் ஆகுதா. அப்பதான் நான் நினைச்சேன் அப்போ போட் வந்து இவங்க ரீபிராண்ட் பண்றாங்கன்னு ஒரு பக்கம் நம்ம ட்ரோல் பண்ணாலும் இப்போதைக்கு அவனால ஈஸியா வச்சிருக்கிற அமௌண்ட்டை வச்சு அதை மல்டிப்ளை பண்றதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா ரீபிராண்ட் பண்ணி உள்ள ப்ராடக்ட்டை கொண்டு வந்து அதுல அவன் பண்ண வேண்டிய ஒரே ரெஸ்பான்சிபிளான விஷயம் என்னன்னா QC பண்றது. ரீபிராண்டு அது கொஞ்சம் QC பண்ணி கொண்டு வந்தா என்ன ஆகும்னா அதுல பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். பிரச்சனை கம்மியாச்சுன்னா ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சுன்னா ப்ராடக்ட்ஸ் நல்லா சேல் ஆகும், ப்ராடக்ட்ஸ் நல்லா சேல் ஆச்சுன்னா ரெவன்யூல ஒரு பகுதியை வந்து R&Dக்கு செலவு பண்ணலாம், ரெவன்யூல ஒரு பகுதி R&Dக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சா நம்மளே ஓன் ப்ராடக்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இதுக்கு வந்து டைம் எடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. சோ அந்த அடிப்படையில சப்போஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒருவேளை மாதவ் செத்து இதை தான் பண்றாரா அப்படின்னு நான் யோசிக்கும் போது பாசிட்டிவா இருக்கு. சரி அவர் வந்து புரியுது. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா போன் வந்து நம்ம நிறைய தடவை பேசிருப்போம், ஒரு போனுங்கிறது போன் பண்றதுக்கு. இப்ப போன் பண்றதுலயே பிரச்சனை வந்து எவ்வளவு காண்டாகும். இதுல அந்த பிரச்சனை இல்ல. நல்ல நேரம் மோட்டரோலால அப்படியா? நல்ல வேலை நான் மோட்டரோலா மாதிரியே நினைச்சேன். இல்ல இதுல அதெல்லாம் இல்ல. இதுல இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, கேமரா. அப்படியே ஸ்டாப். அந்த கேமரா பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கரண் தான் வந்தாரு. கரண் நான் வந்து என்னையா மியூட் ஆப்ஷன் வருது ஆனா அன்மியூட் வரல. கேக்குதா ப்ரோ? நவ பேசுங்க ப்ரோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சிவா ப்ரோ, பரத் ப்ரோ, ஸ்ரீவசன் ப்ரோ. அவர் இல்ல பட் ஸ்டில் ஒரு தேங்க்ஸ். ஏன்னா நம்ம தமிழ்ல கம்யூனிட்டி பேஸ்டு ஒரு டெக்கா வந்து உங்களை தவிர வேற யாருமே இல்ல. வெஸ்டர்ன் யூடியூபர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு இருக்கு. இப்போ நிறைய சேனல்ஸ் இருக்கு, நிறைய மில்லியன் வியூஸ், மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அங்கே ஒரு இன்டராக்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ரொம்ப வாட்டியா வந்து மிஸ் பண்றேன். பட் இங்க வந்து எனக்கு ஈவன் தான் நான் டேரக்டா உங்ககிட்ட பேசலனா கூட என் கமெண்ட்ஸை ரீட் பண்றப்பயோ இல்ல அதுக்கு நீங்க சஜஷன் சொல்றப்பயோ இல்ல அதர் யூசர்ஸோட கமெண்ட்ஸ் ரீட் பண்றப்ப வந்து அதை ரீட் பண்றப்ப வந்து நிறைய பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ் புரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ். இதை தயவு செய்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஆல்வேஸ் நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் மோர் திங், செகண்ட் திங் நான் என்ன பேசலாம்னு பார்த்தேன்னா, நன்றி ப்ரோ. ஆக்சுவலா உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு சொன்னதுக்கு. உண்மையிலேயே எங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ஓரியன்டா தான் இருக்கணும் தான் ஸ்பேசஸ் ஐடியா ட்ரை பண்றது. அதனால ப்ளீஸ் வெல்கம் ஆல் த டைம் எனி டைம் வெல்கம். சொல்லுங்க ப்ரோ. நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ஃபோன் அரேனாஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ 28 இயர்ஸ் அடல்ட். நான் குவாலிஃபைட் ப்ரொஃபஷனலா இருக்கேன், ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனலா. ஸ்டில் உங்க வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஃபோன் அரேனால பார்த்தேன், இப்போ இங்க பாக்குறேன். இதுக்கப்புறம் எங்க வருதோ அங்க பார்க்க தான் போறேன்.
ஸோ நான் என்னன்னா ஓவர் தி இயர்ஸ் உங்களை பார்த்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டை எப்படி பார்க்கணுன்றத தாண்டி நிறைய திங்ஸ் மாறி இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி பேசிக்கா நான் ரொம்ப எக்ஸைட் ஆன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் டெக்னாலஜி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா பிடிஓ பிபிஎஸ்லாம் வந்து எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ சிவா ப்ரோ மெயின்லி உங்களுக்கு தான், நீங்கள வந்து ஒரு நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த நீங்க வந்து சார்ஜிங் டெக்கை வந்து ரிவ்யூ பண்ணும்போது நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு சார்ஜர் ரிவ்யூ பண்றப்ப இந்த பிராண்டுக்கு இது எவ்வளவு வாட்ஸ்ல ஏறுது, இந்த பிராண்டுக்கு எவ்வளவு வாட்ஸ் ஏறுதுன்னு மீட்டர் வச்சு சொல்வீங்க. அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து 65 வாட்ஸ் என் ஃபோன் சப்போர்ட் பண்ணோம், ஆனா நான் ஒரு பிடி வாங்கினா சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு எப்பயுமே. ஸோ நான் ஒரு 2000 3000 போட்டு வாங்கிட்டு யூஸ் ஆகலைன்னா எனக்கு வேஸ்ட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்றப்ப எனக்கு எக்ஸைட் ஆகி நீங்க யூஸ் பண்ற ஆல்மோஸ்ட் எல்லா எக்யூப்மெண்ட்டும் நானும் வாங்கிட்டேன். இப்போ அந்த மீட்டர் வாங்கிட்டேன், ஒரு நல்ல கேபிள், அந்த மாதிரிலாம். இதுல இந்த ரீபிராண்டுன்ற ஒரு விஷயம் தான் ப்ரோ ரொம்ப டார்ச்சரா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய நம்மளுக்கு சார்ஜர்ஸ் இருக்கு, போட்ல இருக்கு, போட்ரானிக்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. நான் ஏசர்ல ஒரு 100 வாட் சார்ஜர் வாங்கியிருந்தேன் ப்ரோ, ஏசர் மேக்ஸ் கேன் அப்படின்ட்டு. நிறைய ட்விட் நம்ம சாட் ஜிபிடி எல்லாத்துலயும் பார்த்து வாங்கியாச்சு. இதுல அது வந்து ஒரிஜினல் மேனுஃபேக்சரர்னு நம்பி வாங்கினேன். பட் வாங்கினதுக்கு அப்புறம் நிறைய சர்ப்ரைசஸ் அதுல. நான் என்னோட ஃபோன் பாத்தீங்கன்னா விவோ X300 பிரைமரி, செகண்ட் வந்து போக்கோ X8 ப்ரோ. ஸோ போக்கோ X8 ப்ரோவும் பிடிபிபிஎஸ் சப்போர்ட் பண்ணோம் அப் டு 100 வாட்ஸ், விவோவும் வந்து 55 வாட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு வாங்கியாச்சு. பட் பேட் லக் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அது ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகலன்னு பாத்தீங்கன்னா அவங்க எதுக்கு நெகோஷியேட் பண்றதுக்கு மொபைல செட் பண்ணிருக்காங்களோ அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதனால வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஈவன் ஏசரே ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் வெப்சைட்ல கொடுத்துருக்கான். அவன் வந்து இது சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருக்கான், பட் ஆக்சுவலி அது ஓடிஎம் வந்து நான் அட்ரஸ் வச்சு யார் இதை ஒரிஜினலா மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க இந்த டீடைல்ஸ் தான் சாட் ஜிபிடி கிளாடே எல்லாம் யூஸ் பண்ணி செக் பண்றப்ப அவன் மட்டும்தான் ஒரிஜினல் ஸ்பெக்ஸ் வச்சிருக்கான், இது எதுவுமே சப்போர்ட்டே பண்ணாதுன்றத. ஸோ இந்த ரீபிராண்ட் வந்து ரொம்ப டார்ச்சரா இருக்கு. ஆல்மோஸ்ட் எனக்கு 3K லாஸ் தான். நான் ஏசர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வாரமா. ஏசர் வந்து நீ எனக்கு ஒரு கஸ்டமராகவே இல்லடான்ற மாதிரி என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு இஷ்யூவா? நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா அது எங்க பிரச்சனை இல்லைன்ட்டு. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன ப்ரோ? சிவா நீங்க சொல்லுங்க. பரத் ப்ரோ நீங்களும். இதுதான் ப்ரோ, இதுதான் நான் சொல்றேனே. இப்போ கொஞ்சம் முன்னாடி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, போட் வந்து ரீபிராண்ட் பண்ணாங்க, அதை நான் பாக்குறேன். அப்புறமா ரீபிராண்ட் ஏன் பண்றாங்கிறத நான் உணர்றேன். அப்போ ஒரே ஒரு வார்த்தையை நான் ஆட் பண்ணல, QC. ஸோ அதை யாரா இருந்தாலும் காசு இருக்குங்கிறதுக்காக ரீபிராண்ட் பண்றதை மட்டும் போய் பண்ணாம எதை ரீபிராண்ட் பண்றோங்கிறதுல கொஞ்சம் கான்சியஸா இருந்தா அவங்க பேர் கிடாம பாத்துக்கலாம் ப்ரோ. அவ்வளவுதான். இப்போ இங்க நடக்கிறது என்னன்னா, நிஜமாவே ஏசர் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஃபர்ஸ்ட் வருது. ஏன்னா ஏசரோட வெப்சைட்ல இருக்குன்னா அது ஏசர்ன்னு நம்ம ஒத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ பிளிப்கார்ட் மார்க்யூன்னு வரும். மார்க்யூக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருந்திருக்கலாம், ஒரு இமேஜ் இருந்திருக்கலாம், பட் பிளிப்கார்ட்டோட அப்படின்னு தான் வந்து வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாம்சனா இருக்கட்டும், அக்காயா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து 1980s அந்த டைம்ல எல்லாம் வந்து குளோரியஸா இருந்த பிராண்ட்ஸ். அவங்க வந்து டிவி அண்ட் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் நிறைய இடத்துல வந்து நல்ல கோலோற்றிய பிராண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அக்காயெல்லாம் நானே 2 ஜென்ரேஷன் டிவி எங்க வீட்டுல வாங்கினாங்க ப்ரோ. 90s ஒரு தடவையும் 2000s ஒரு தடவையும் வாங்கினாங்க. கடைசி வரைக்கும் சாகவே இல்லை. உங்களுக்கே தெரியும் சிஆர்டி டிவிஸ்ல வந்து என்ன பிரச்சனை வரும், ஏதாவது ஒரு சின்ன பார்ட் ஏதாவது போகும், ஒரு கெப்பாசிட்டர் ஏதாவது போகும், கொண்டு போய் நம்ம சர்வீஸ் பண்ணோம்னா அசால்ட்டா அதை மட்டும் மாத்துவாங்க, கன்னு மாதிரி வேலை செய்யும். இத்தனைக்கும் அந்த டிவிஸ்லயே உங்களுக்கு நைட் டைமர் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது, என்னமோ உண்மைதான். ஸோ அதே அக்காய் தான் இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அக்காயோட நேம் மட்டும் தான் இப்ப இருக்கு. அது யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த நேமுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு அவங்க வந்து அந்த நேமை யூஸ் பண்ணி சேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்றதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ஏசர்லயும் எனக்கு அதே தான் ப்ரோ. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏசரோட வெப்சைட்ல இருக்கும், இப்போ அக்காயின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். நிஜமாவே அக்காய் வெப்சைட் அக்காய் தான் மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆன்சரே இருக்காது. கடைசியில பார்த்தா அக்காய் அப்படிங்கிற நேமுக்கு வந்து வேற யாரோ என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரைட்ஸ் வந்து எல்லாத்தையுமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்க வந்து அக்காயின் ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்கு மட்டும் தான் சைன் பண்ணிருப்பாங்க. இப்ப அப்படிதான் நிறைய பிராண்ட்ஸ் போயிட்டு இருக்கா. அந்த ஒரு டிராபேக் இருக்கு. கோடாக் டிவி எல்லாம் கூட அப்படிதான் போயிட்டு இருக்குல்ல. கோடாக் டிவி எல்லாம் கூட. கோடாக் யாரா யோசிச்சு பார்த்தா கோடாக் யாரு? நம்ம எல்லாருக்கும் கேமரால தானே உனக்கு தெரியும். இப்ப என்ன கோடாக் டிவி. ஆனா ஜோக் என்னன்னா, நான் அதான் சொல்லியிருப்பேன் இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோல கூட, நம்ம வீடியோ எப்பயுமே கொஞ்சம் புலம்பலம் இல்லாட்டி கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஏன்னா நிறைய கான்டெக்ட் டெலிவர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டியதா இருக்கும், இல்லாட்டி அந்த சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்பதான் வந்து ஒரு சிலருக்கு புரியும்ன்றனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்குமா. இப்ப எங்க வீட்டுல கூட கோடாக் டிவி தான் 2020 எண்ட்ல இருந்து இருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. நான் இத்தனைக்கு ஒரு தடவை கோவத்துல வந்து ஒரு சேர் எடுத்து அடிச்சேன்னு கூட ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அந்த சேரை தூக்கி அடிக்கிறேன், பிளாஸ்டிக் சேர் தான், பிவிசி சேரை தூக்கி அடிக்கிறேன், அது போய் ஃப்ரேம்ல அடிக்குது. ஆனா நான் உடனே ஆஃப்ல இருக்கிற டிவி தான் ஃப்ரேம்ல அடிச்சது. நான் உடனே டிவி ஆன் பண்ணி பார்த்தேன் ஏதாவது ஆயிருக்குமா, ஆனா எதுவும் ஆகல. பட் இதே சமயம் இன்ஸ்டாகிராம்ல இப்ப டிவி பத்தி ஒரு போஸ்ட், ஒரு அலர்ட் போஸ்ட் மாதிரி ஒன்று போட்டிருந்தேன். அதுல ஒரு நண்பர் வந்து போட்டிருந்தாரு, சோனி டிவி நம்ம எல்லாருக்கும் தெரியும், பயனீர்
டிவி அப்படின்னு வந்ததுன்னா சோனி வேற லெவல். போன்லயும் டிஸ்பிளே அப்படின்னாலே பிராவியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே நம்மள மயங்கிடுவோம். அப்படி இருக்கும்போது சோனி டிவில தெரியாம அவங்க அம்மாவோ யாரோ கை பட்டுருச்சு, எல்போ பட்டுருச்சு அப்படின்னாப்ல. எல்போ பட்ட இடத்துல ஃப்ரேம் சைட்ல எல்போ பட்ட உடனே அந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் லைன் வந்துருச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னாரு. சோ நான் என்ன சொல்ல வரேன், சோனி வேற லெவல் தான், சோனியோட வேல்யூ வேற லெவல் தான், அவங்க ப்ராடக்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல் தான். பட் இந்த இடத்துல பாருங்களேன், கொடாக் சூப்பர்னு நான் சொல்லட்டுமா? இப்ப ஏன்னா கொடாக்ல நான் சேர தூக்கி அடிச்சேன், எதுவும் ஆகல. நான் இதை அந்த மாதிரி கான்டெக்ட்டே வைக்க முடியல. எனக்கு இதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. சோனினா யாரு? டிவில பெரிய ஆளு, கேமரால பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நமக்கு ஒரு இமேஜ் இருக்கு. கொடாக்னா ஓகே, கேமரால நம்ம கொடாக்கை பத்தி பார்த்திருக்கோம். அவங்களுக்குன்னு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல், அவங்களுக்குன்னு ஒரு கலர் சயின்ஸ்ல இருந்து எல்லா அல்காரிதமும் இருக்கு, அதெல்லாம் நமக்கு புரியுது. ஆனா டிவில கொடாக் யாரு அப்படின்னு யோசிக்கும் போது யார் மைண்ட்லயும் வராது. ஓனிடா கூட எல்லார் மைண்ட்லயும் வரும் ப்ரோ. நான் அது ஒண்ணு இந்தியன்ஸ்க்கு அந்த கொம்பு வச்சுட்டு ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நமக்கு நாஸ்டாலஜிக்கா இருக்கும். பட் இது வந்து எனக்கு புரியல. அதனாலதான் என்ன ஆயிடுதுன்னா, இந்த ரீபிராண்ட் அப்படின்னு வரும்போது சிலருக்கு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடும். அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப நான் இந்த ஃபீட்பேக் கொடுக்கும்போது நான் என்ன சொல்றேன், ஐயா அது வேஸ்டியா, இந்த ரீபிராண்டடியா, அது குப்பையா, அது எதுக்கே ரிஸ்க் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேனே வைங்க. அதே ரீபிராண்ட்ல ஒருத்தர் வாங்கியிருப்பாரு, 5 வருஷமா வேலை செய்யும், அவருக்கு எப்படி இருக்கும்னா அவர் அஃபண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். எமோஷனலா ஒரு சிலர் அந்த ப்ராடக்டோட அட்டாச் ஆயிடுறாங்களா, அவர் டக்குன்னு என்ன நீங்க இஷ்டத்துக்கு சொல்றீங்க ப்ரோ, எனக்கு புரியுது ப்ரோ, உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு எனக்கு புரியுது ப்ரோ, அதுக்காக நீங்க டக்குன்னு வந்துட்டு ஏசர் வந்து அடிச்சிருவீங்களா? ஏசர் யாருன்னு பாத்திருக்கீங்கல்ல, நான் வாங்கியிருக்கேன், அந்த தைரியத்துல தான் சொல்றேன், 5 வருஷமா எனக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோ. இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமா நம்ம இதெல்லாம் ஜெனரலி ஸ்பீக்கிங் என்னோட கருத்து நான் இதுல என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் ஒரு சார்ஜர் நம்ம வாங்குறோம் அப்படின்னா, சார்ஜர் பிராண்டுன்னு ஒண்ணு இருக்குது, வாங்குறது பெட்டர். சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்குன்னு கரெக்ட், காஸ்ட் கம்மியா இருக்குன்றதுக்காக வேற ஒன்று வாங்காம சார்ஜிங்க்கு ஆல்ரெடி யார் கொஞ்சம் வெல் நோன் பிராண்ட் நல்ல இமேஜ் வச்சிருக்காங்கன்றத பேஸ் பண்ணி கூட வாங்கலாம் தான். கரெக்ட். நான் இப்போ ரீசெண்டா நான் ஒரு சார்ஜர் வாங்கினேன். அந்த சாரி ப்ரோ, 1 செகண்ட் நான் முடிச்சிடுறேன். நான் ரீசெண்டா நானும் ஒரு சார்ஜர் வாங்கினேன். அது வந்து ரொம்ப பெரிய சார்ஜர்லாம் கிடையாது, சாதாரண சார்ஜர் தான். ஆனா ஆங்கர்ல வாங்கினேன். ஆங்கர் பவர் போர்ட் PD+2 அப்படின்னு ஒரு சார்ஜர் வாங்கினேன். இதுல வந்து மேக்சிமமே வந்து உங்களுக்கு 20 வாட்ஸ் தான் போகும். அந்த 20 வாட்ஸ் வந்து எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இது வந்து நான் ஏன் இந்த பிராண்ட் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஏன்னா ஆங்கர் எனக்கு சத்தியமா தெரியாது எனக்கு இது நல்லா இருக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் ஆங்கர் அப்படிங்கிற அந்த பிராண்ட் வந்து சார்ஜிங் பிராண்ட்ல எனக்கு தெரிஞ்ச பிராண்ட் அப்படிங்கிறதுனால நான் வாங்கினேன். சர்ப்ரைஸ் இது இப்படி ஃபாலோ பண்றதுல கொஞ்சம் சேஃப்டி அதிகம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. எல்லாமே ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் சேஃப்டி அதிகம்ன்ற அந்த ஆங்கிள் தான் நான் அப்ரோச் பண்றது என்னோட கருத்து. எஸ் ப்ரோ, கரெக்ட் தான் 100%. ஏன்னா நானுமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த அலிபாபால வந்து இந்தியால டெலிவர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆங்கர்ல வந்து ரொம்ப சூப்பரான அவங்களோட ஃபிளாக்ஷிப் சீரீஸ்லாம் நம்மளுக்கு 5K 6K ரேஞ்சஸ்லேயே நிறைய கிடைக்குது. ஈவன் யூ கிரீன்லயுமே வந்து அது கிடைக்குது. பட் ஒரே ஒரு ரிஸ்க் என்னன்னா, கஸ்டம்ஸ் வருமா வராதா அப்படின்றதான் யோசிச்சேன். ஈவன் போனர் என்ன ஓனர், ஐ திங்க் ESG ஃபவுண்டர், எனக்கு அவர் நேம் டக்குன்னு ஸ்பாட் ஆகல, அவருமே ட்வீட் போட்டிருந்தாரு, இதை வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்ரீவர்சன் ப்ரோ கூட சேர்ந்து வீடியோவும் போட்டிருந்தாரு. பட் அந்த ரிஸ்க் எடுக்காம ஃபைனலி என்ன பண்ணனா, இந்த OnePlusல வந்து 100 வாட்ஸ் கேங் சார்ஜர் லைட்னு ஒன்று இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. இந்த ஏசர் வாங்கினக்கு அப்புறம் இது நடந்தது. ஏசர் வாங்கி 10 days தான் ஆகுது. பட் வேற வழி இல்லை, நம்ம சைனாவையும் நம்ப வேண்டாம், இஃப் இன்கேஸ் ஷிப்பிங்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆக போகுது அந்த மாதிரி ஒரு பயத்துல என்ன பண்றா, கஸ்டம்ஸ் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு OnePlus 100 வாட்ஸ் கேன் சார்ஜர் புக் பண்ணலான்னு போறப்ப பாத்தீங்கன்னா அதே சார்ஜர் ஓப்போல வந்து 500 rupees கம்மியா கிடைச்சு 2500 வந்து 65 வாட்ஸ் PD சப்போர்ட் பண்ணும், 100 வாட்ஸ் சூப்பர் ஹூப் சப்போர்ட் பண்ணும். இப்போ ஆல்மோஸ்ட் என்னோட எல்லா டிவைஸுமே நான் அதில் சார்ஜ் பண்றேன், ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகுது. நம்ம போக்கோ ஆக்சுவலி ஷாமியுமே வந்து ஓவராலா ஒரு குட் திங் பண்ணியிருக்காங்க, எல்லாம் 100 வாட்ஸ் PPS அன்லாக் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு 100 வாட்ஸ்ல ஆகல. பட் எனக்கு அவங்க நெகோஷியேட் பண்ற ரேஞ்ச்ல எனக்கு நல்லாவே ஆகுது. எனக்கு பாத்தீங்கன்னா 35 வாட்ஸ்ல ஆகுது. எனக்கு சேஃபர் சைடா ஃபீல் ஆகுது, ஃபோன் ஹீட் ஆகாது. எப்பயுமே எனக்கு பெர்ஃபெக்டா இந்த டைம்ல சார்ஜ் ஆயிடும். எனக்கு வந்து ஒரு 50 minutesல சார்ஜ் ஆகுது. விவோவும் X300 அதே டைம்ல எனக்கு சார்ஜ் ஆயிடுது, லைக் 35 வாட்ஸ்ல சார்ஜ் ஆகுது என்னோட ஹெட்ஃபோன்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி பாக்குறப்பதான் நான் யோசிச்சேன், மேபி நம்ம 100 வாட்ஸ் PPSக்கு ஆசைப்பட்டு ஒரு 3000 வேஸ்டா போச்சு ஏசரால. அவங்க வந்து வெல் நோன் பிராண்ட் ஃபார் சார்ஜர் அட்லீஸ்ட். ஆனா பெட்டர் நம்மளுக்கு தெரியும், ஓப்போவோட டெக்னாலஜி நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவங்க சார்ஜர்ஸ் எவ்வளவு நல்லா பண்ணுவாங்க. என்ன இதுக்கு முன்னாடி ரியல்மி GT6 யூஸ் பண்ணியிருந்தா, அப்போ ஸ்டாக் சார்ஜர்லாம் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணியிருந்தா, கடைசி வரைக்கும் எதுவுமே ஆகல, நல்லா இருந்தது. ஸோ அதனால இப்போதைக்கு நான் ஓகே OnePlus ஓப்போ வந்து நம்மளுக்கு வெல் நோன் பிராண்ட்னு சொல்லி அங்க போயிட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. நீங்க வேற யாருக்கா சிவா ப்ரோ நீங்க ரிலேபிளான PD எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா நீங்க சொல்லுங்க. அதுல ஈவன் சாம்சங்கோட 60 வாட்ஸ் கூட அன்லாக் பண்ணணும்னு சொல்லி நான் ரிவ்யூஸ் எல்லாமே படிச்சிருக்கேன். இருக்கு இல்லையா?
எஸ் கரெக்ட். ஏன்னா அது கரெக்டா பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எப்படின்னா இது ஒரு பெரிய சப்ஜெக்டாவே இருக்கு. நான் இதுல நிறைய வந்து டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 1 மந்தோட ரிசர்ச் இருக்கு. இஃப் பாசிபிள் நீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் இதை உங்ககிட்ட எலபரேட்டா சொல்றேன். நீங்க ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணுங்க இஃப் பாசிபிள். பட் நான் என்ன பார்த்தேன்னா இப்போ இப்போ இந்த சார்ஜர் வந்து சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் 3.0 S26 ஆகும், விச் இஸ் 60 வாட்ஸ். ஆனா S24 வந்து இதால வந்து பாத்தீங்கன்னா சாம்சங் 2.0 சார்ஜர், தட் இஸ் 45 சார்ஜர்ல பண்ண முடியாது. ஏன்னா நான் சொன்ன பாத்தீங்களா அந்த ஹேண்ட் ஷேக் நடக்குதுன்னு சொல்றோம்ல, இந்த வாட்ஸ்ல தான் நான் நடப்பேன். ஐ மீன் இத்தனை ஆம்ப்ஸ் இத்தனை வோல்ட்ஸ் இது வந்து டிஃபர் ஆகுறதுனால S22ல இருந்து S23 வரைக்கும் ஒர்க் ஆகுது. ஆனா S24ல இருந்து S26 வரைக்கும் ஒர்க் ஆகும். S26ல 60 வாட்ஸ் ஆகும். இது ஒரு கன்ஃபியூசிங் சப்ஜெக்டா இருந்தது, ஆனா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதை படிக்க. ஸோ இது வந்து வெஸ்டர்ன்ல தான் நல்லா இதை பிரேக் டவுன் பண்ணிருக்காங்க. இந்தியால யாருமே பெருசா பண்ணல இது வரைக்கும். உண்மைதான் ப்ரோ, உண்மைதான் ப்ரோ. பெரிய பாயிண்ட். தேங்க்யூ. ஏன்னா இதுதான் நம்ம 120 வாட் ஷாமி சார்ஜர்ஸ்லயும் நடக்கும். ஹேண்ட் ஷேக் வந்து நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா 120 வாட் ஷாமி சார்ஜர் வச்சிருக்கேன் ப்ரோ, அப்ப நான் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணலாமா, லேப்டாப் பண்ணலாமான்லாம் ஈஸியா கேட்டுருவாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா ஒரு சிப் இருக்கும். ஸோ அந்த சிப் வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும், டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி ஓகே இவன் நம்ம ஆளு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வந்து அந்த பவரையே டிரைவ் பண்ணும். அப்படி இல்லைன்னா பண்ணவே பண்ணாது. 10 வாட்லயும் 15 வாட்லயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். இதுதான் பல தடவை நம்ம பார்த்தோமே, பல தடவை இதை வந்து நம்ம டெஸ்டிங்ல பார்த்தோம். ஓகே சூப்பர். ஸோ அடுத்து இந்த A+ கேமரா பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கேன். பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி கை தூக்கிட்டு இருக்காரு ஒருத்தர், அதனால அவர்கிட்ட முன்னாடி டக்குன்னு என்னன்னு கேட்டுருவோம். நாகராஜ் ப்ரோ மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. ப்ரோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நான் உங்ககிட்ட தான் Pixel 6 வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், சிவா ப்ரோட்ட தான். இப்ப வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இப்போவும் அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்குங்க ப்ரோ. நான் பிக்சல் உண்மையாலுமே எனக்கு பிக்சல் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட்னா ரொம்ப 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 பிடிக்கும். அதுக்காக தான் வாங்கினேன். இப்போ வரைக்கும் சூப்பரா இருக்கு. இது ஹாப்பியா இருக்கு ப்ரோ, தெரிஞ்சுக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நான் சொன்னேன்ல ப்ரோ, அந்த ரீபிராண்டிங் பத்தி கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தேன் இல்லையா, எப்படியும் நானும் பரத்தும் இப்போதைக்கு ரீபிராண்ட் பண்ற ஐடியா இல்ல. அட்லீஸ்ட் திரும்பியும் வந்து நம்ம அந்த கம்யூனிட்டி ஓரியன்டா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோட போனையே சர்க்குலேட் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு நல்ல ஒரு நெக்ஸ்ட் டைம் நான் போன் வாங்கினாலும் செகண்ட்ஸ்ல தான் பிக்சல் வாங்குவேன். நான் கண்டிப்பா உங்களை தான் கான்டாக்ட் பண்ணுவேன். எனக்கு ஏதோ ஒரு போன் வாங்கி கொடுத்துருங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா என்ன சொல்ல, செகண்ட்ஸ்ல யார்கிட்ட போய் வாங்குறது தெரியல. உங்க கம்யூனிட்டிக்குள்ளேயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல யாராவது வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்றது, யாருன்னே தெரியாம வாங்குறது உங்ககிட்ட வாங்கினா எனக்கு ஏதோ பெட்டர் ஃபீல், அவ்வளவுதான். சரி ப்ரோ, புரியுது ப்ரோ. இந்த கொட்டாக் சார்ஜர் தான் நீங்க எங்க இந்த போன் கூட கொடுத்துருந்தீங்க. இப்போ 1 இயருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்பவுமே சார்ஜர் ஆன்லயே தான் இருக்குங்க ப்ரோ. அந்த சுவிட்ச் வந்து ஆன்லயே தான் வச்சிருப்பேன். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நைட்டு திடீர்னு ஒரு 1 o'clock இருக்குன்னு தெரியல, லைட்டா வெடிச்சிருச்சு சார்ஜர். நான் அப்ப இருந்து நான் சார்ஜரை வந்து ஆன்ல வைக்கிறதே இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆம்பிரான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்ப பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து போடுற டைம் மட்டும் ஆன் பண்ணிப்பேன். மத்த டைம் சுவிட்ச் நம்ம சும்மாவே ஆன் பண்ணி விட்டுருவோம்ல. நான் அது மாதிரிதான் விட்டுட்டேன். எப்பவுமே ரெகுலரா அப்படியே தான் இருக்கும், ஆன்லயே தான் இருக்கு. எப்ப ஆஃப் பண்ணனே தெரியாது. பட் வெடிச்சதுக்கு அப்புறம் ஓகே ரைட்டு, திடீர்னு ஏதாவது சம்பவம் ஆயிடுச்சுன்னா நைட்டு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இல்ல இது நல்லதுதான் ப்ரோ, ரொம்ப நல்ல தேவையான டிப்பு. ஆமாங்க ப்ரோ, தேவையான டிப். இல்ல வெடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஓகே, நம்ம வந்து கேர்லெஸ்ஸா இருக்கோம். ஏன்னா பெட் பக்கத்துலயே தான் மேக்ஸிமம் எல்லாருமே என்ன சுவிட்ச் போர்டு கொடுத்துருப்பாங்க. ஏதாவது சப்போஸ் வந்து ஆன்லயே வச்சுட்டு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா, ரூம் லாக் பண்ணிட்டு போயிட்டு ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையாலுமே சொல்றேன், யாராவது வந்து சுவிட்ச் ஆன்லயே வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்ப எது என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து சேஃப்டியா இருந்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. உண்மை ப்ரோ. நன்றி. அக்செப்ட். அவ்வளவுதான். இதுல என்ன கோடு வேர்டு? ஆனா அதான் பிக்சல் வந்து பாத்தீங்கன்னா அதுல மைனஸ் வந்து ஹீட் ஆகிறதா பிரச்சனை. இப்ப இந்த போன் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நெட் ஆன்ல வச்சிருந்தாவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிரும். அப்ப வெளியெல்லாம் போய் யூஸ் பண்ண பிரைட்னஸ் ஃபுல்லா வச்சு யூஸ் பண்ணோம்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனா வந்து அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணி பழகினதுக்கு அது ஒரு போதை மாதிரி, அதுல இருந்து வெளியே வரக்கே தோண மாட்டேது. ஸ்டார்டிங்ல அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு ப்ரோ. என்ன பண்ணுங்க, உங்க ஏரியால நிஜமாவே ரொம்ப நல்ல ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் மட்டும் ஒரு 2 to 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட போய் உட்காருங்க. உட்கார்ந்தீங்கன்னா உங்க போனோட பேக்கை ஓபன் பண்ணிட்டு பேட்டரி சப்போஸ் கொஞ்சம் ஏஜ் ஆயிருந்ததுன்னா பேட்டரியை மாத்திருங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எக்ஸ்ட்ராவா கிராஃபின் ஷீட் வாங்க சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியும், அவங்க வாங்குவாங்க. வாங்கினாங்கன்னா ஆல்ரெடி பிக்சல் டிவைசஸ்ல பேக் டோர்ல கிராஃபின் ஷீட் இருக்கும். நீங்க கொஞ்சம் அடிஷனல் ஷீட்ஸ் இன்னும் கொஞ்சம் கூட லைட்டா ஒட்டிட்டு அப்புறம் உள்ள தெர்மல் பேஸ்ட் மட்டும்
அப்ளை பண்ணிட்டு நம்ம பிசில வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தெர்மல் பேஸ்ட் வந்து ஆல்ரெடி கூகுள் வச்சிருந்தா இருக்கலாம், ஆனா அது இவ்வளவு நாளைக்குலாம் எஃபெக்டிவா இருக்காது. ஸோ மொத்தம் நீங்க என்ன பண்ணலாம், புதுசா ஃப்ரெஷ்ஷா தெர்மல் பேஸ்டும் வச்சுட்டு லாக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்களேன். புது பேட்டரி, தெர்மல் பேஸ்ட், கிராஃபைன் ஷீட் வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ. இந்த டிஃபரன்ஸ் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதாதாங்க ப்ரோ, நானு ஏன் வந்து போனை பிரிக்கலைன்னா, சப்போஸ் வந்து நல்லா இருக்க டிவைஸ் நம்மளே பிரிச்சு வேற ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துருமோ அப்படிங்கிற பயம் தான் வச்சுக்கோங்களேன். அதனால சரி ஓகே, இன்னும் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்ணா ஒரு மேக்ஸிமம் அதாவது வந்து ட்ரைன் பண்ணா 4 hours வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கிரீன் டைம் அவ்வளவுதான் வரும். மேக்ஸிமம் நான் வந்து இப்போ வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல டிராவல் பண்ற மாதிரி இருந்தா நான் கார்ல சார்ஜ் போடுற மாதிரி இருக்கனால டெய்லியும் சும்மா ஃப்ரீயா இருக்கப்பெல்லாம் குத்தி விடுறதுனால எனக்கு பிரச்சனை இருக்காது. பட் கண்டிப்பா வந்து பேட்டரி மாத்தணும் ப்ரோ. இன்னொரு 1 year கழிச்சு இல்ல ஒரு 6 months கழிச்சு மாத்தலாம் தான் இருக்கேன். இந்த கோயம்புத்தூர்ல உங்களோட சர்க்கிள் அந்த கோவை மொபைல்ஸ் அவங்க நல்லா பண்ணுவாங்களா, இல்ல யாருங்க ப்ரோ? ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுங்களா கோயம்புத்தூர்ல? சிம்பிள் ப்ரோ. எனக்கு என்னன்னா எல்லாருமே வந்து சில சமயங்களை நல்லா பண்ணிடுறாங்க ப்ரோ. அவங்களும் மனுஷன்றதுனால எப்பயாவது எரர் வந்துருதா, அதனால இப்பெல்லாம் வந்து நான் ரொம்ப பயப்படுறேன். அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப நான் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஓப்பனா சொன்னா எல்லா டிவைஸையுமே வாங்கி வீடியோ போடணும்னு ஆசைதான், ஆனா அவ்வளவு எல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு பாசிபிலிட்டியும் இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுன்னா, எனக்கு சீரியஸா நம்ம சர்க்கிள்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு அப்ப நான் ஷவுட் அவுட் கொடுத்தே ஆகணும். அப்படி யாராவது டிவைஸ் கொடுக்குறாங்க, இல்லாட்டி அவங்களே பர்சனலா வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க போது அதெல்லாம் ரொம்பவே ரெஸ்பெக்டபிள் ஆக்ட் இல்லையா? சோ அப்ப அவங்கள பத்தி பேசுற மாதிரி தான் நம்ம ப்ரோ மொபைல்ஸ் ரியாஸ் ப்ரோ பத்தி பேசுவேன். ரீசன் என்னன்னா, நான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா எனக்கு அனுப்பி விட்டுருவாரு. ஒரு 1000 2000 தயவு செய்து வாங்கிக்கோங்க ப்ரோ, இந்த ஒரு வாரம் யூஸ் பண்ணிருக்கேன்ல அப்படின்னு சொன்னா கூட அதை ஏத்துக்கவே மாட்டாரு. கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, நானும் உங்க கம்யூனிட்டில ஒரு பார்ட் தானே ப்ரோ, இது என்னோட உதவியா இருக்கட்டுமே அப்படின்னு வர. அப்ப என்ன நான் இது வந்து வீடியோல சொல்லுவேன். அப்போ ஒரு 1000 பேர் இதுக்கு முன்னாடி ப்ரோ மொபைல்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா அதுல ஒரு 10 பேருக்கு போன் ரிப்பேர் ஆயிருக்குன்னு வைங்களேன், ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுது 3-4 மாசத்துல இருக்கு கண்டிப்பா. அப்போ ஆமா, அப்ப என்ன ஆகும், அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ நாங்க 2 பேரும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் வச்சிருக்கிற மாதிரியும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இவனுக்கு இதுதான் வேலை, இவரை தான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா. இல்ல கரெக்ட். அதுக்கு நமக்கு அப்படின்னா புதுசு வாங்கினாவே கம்ப்ளைண்ட் எல்லாம் இப்ப முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 years 10 years முன்னாடி அந்த ஸ்கிரீன் ப்ராப்ளம் ஒண்ணு வரவே வராது. இப்ப பாத்தீங்கன்னா கோடு ஈஸியா விழுந்துருது நிறைய பிராண்ட்ல. உண்மைதான் ப்ரோ. இதுல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கே நம்ம வந்து 48 மணி நேரம், ஏன் ஒரு 4 நாள் தொடர்ந்து கூட ஸ்பேஸ் ரன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நிறைய ப்ராப்ளம் சீரியஸா இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, தேவைக்கு ஏற்ப அப்படிங்கறத தாண்டி தேவையில்லாத நிறைய ஆணியை வந்து நம்ம போன்ல லோட் பண்ணி சுத்திக்கிட்டு இருக்கோமா, அதுவே வந்து டிமாண்டிங் டாஸ்க் ஆயிடுது. யாருக்கு தேவை இவ்வளவு டிமாண்டு? அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை பண்ணி தான் எல்லா காம்போனன்ட்ஸும். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பொருட்கள் எல்லாம் முன்ன ரொம்பவே வெயிலுக்கு அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அதுக்கேற்ற மாதிரியான ஏஜிங் நடக்கும்ல. அதே மாதிரி இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா, ஏன்னா ஒரு பாறையை பத்தி பேசினாலே சொல்லுவோம், ஜியோகிராஃபில வந்து ஒரு மலை வந்து அந்த ஷேப் எப்படி மாறுது, அது எவ்வளவு மில்லியன் இயர்ஸ்ல எப்படி மாறி இருக்கும் அப்படின்றதுக்கே நம்ம என்ன சொல்லுவோம்னா, வாட்டர் ஹீட்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் வந்து வெயில் நல்லா பொழக்கும், இன்னொரு பக்கம் மழை பெய்யும், ஏதாவது ஒரு சின்ன ஃபிஷரி கிராக் இருந்ததுன்னா அந்த கிராக் உள்ள தண்ணி போயிடும், திரும்ப வெயில் பொழக்கும். அப்ப என்ன ஆகும், உள்ள இருக்கிற தண்ணி வந்து எவாபரேட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த கிராக் இன்னும் பெருசாகும். ஸோ இது வந்து என்னன்னா, அப்படியே நீங்க இங்க எலக்ட்ரானிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா டூ மச் ஆஃப் டிமாண்ட் பண்றது. ஆனா என்னன்னு பார்த்தா வெறும்னே வீடியோ பாக்குறது இப்படிதான் இருக்கு. ஆனா உள்ள இருக்க ப்ராசர் பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே முரட்டுத்தனமா சுத்திட்டு இருக்கு. எதுக்கு அந்த ப்ராசர் இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படிதான் வாங்குவேன்ற மைண்ட் செட்டுக்குள்ளேயும் எல்லாரும் போயிட்டாங்களா. அந்த ப்ராசர் என்ன பண்ணுது, பெரும்பாலும் பிராண்ட் யாருமே ரொம்ப நல்ல கூலிங் கொடுக்காதனால பேசிக்கான டாஸ்க்கு அது வந்து 2.6 GHz 3.5 GHz ரன் ஆகுதா, உடனே டிவைஸ் வந்து வார்ம் ஆயிடுது. ஈஸி ஏஜிங், டக்குன்னு ஏஜ் ஆகுது. உள்ள இருக்கிற எல்லாமே ஹீட் ஆகி ஏஜ் ஆகுது. சீக்கிரமே வந்து நிறைய பேருக்கு சிபியூ பர்னிங் இஷ்யூஸ் எல்லாம் வருது. இதுல வேற இவங்க ஸ்டாக்கிங் வேற பண்றானுங்களா, மேல சிபியூ வச்சு சிபியூ மேலே ரேம் வச்சு இந்த மாதிரி அதாவது இடத்த வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணி அண்ட் கம்யூனிகேஷன் ரொம்பவே குயிக் ஆக்குறதுக்காக டிஸ்டன்ஸ் கம்மி பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி அது கிட்டத்தட்ட ப்ராப்ளம் எப்படி முடியுது. ஆமா ப்ரோ. ஓகே. ஸோ நமக்கு டைம் இல்லாததுனால நான் ஏஐ கேமரா பிளஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாக்குறேன். நன்றி ப்ரோ, நீங்க வந்து மியூட் போயிருங்க. ஓகேங்க ப்ரோ. நம்ம வந்து ஏஐ கேமரா பிளஸ் பத்தி எனக்கு வந்து ஆமா அது என்னையா அது ஓஎஸ் இருக்கா இல்லையா? ஓஎஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ஓஎஸ் இல்லை. ஃப்ரண்ட் 32 MP டே டைம்ல எடுக்கிற போட்டோஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ரியர்ல இருக்கிற 50 MP கேமரா வந்து கொஞ்சம் ஜோக்கா தான் இருக்கு. அந்த 50 MP ஓஎஸ் இல்ல. ரெண்டாவது வந்து 2x எடுக்கிற போட்டோவே பயங்கரமான பெயிண்டா ஃபீல் ஆகுது. அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. இதுல நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னன்னா, இவங்க வந்து கம்ப்ளீட் ரீபிராண்டிங் பண்ணிருக்கிறதுனால ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட
எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து ஏதோ ஒரு ஓடிஎம், சைனால ஏதோ ஒரு ஓடிஎம் இருக்கு போல, அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. அதனாலதான் இவனுக்கு வந்து டீபக் பண்ணும்போது அதனாலதான் உள்ளார ஏதோ சைனீஸ் எல்லாம் இருக்கு. ஓகே. அடுத்து என்னன்னா இவங்க வந்து இந்த மாதிரி ஏதோ வெல் குக்குடு ஆல்ரெடி ரெடிலி அவைலபிள் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எடுத்துட்டு வந்து இதுல போட்டனால பக்குங்கிறது பெருசா இல்ல. எனக்கு ஹலோ யூஐயோட இதுல பக் ரொம்ப கம்மி. மோட்டரோலால எனக்கு வந்து பக் இருக்குன்னு நான் சொல்றேன். இதுல ஆனா பக்குன்றது வந்து பெரும்பாலும் இல்ல. சோ அப்ப என்ன ஆகுது, நான் டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணும்போது எப்பயாவது ஏதாவது பக் வந்திருக்கான்னு கேட்டேன்னா ரொம்ப ரேர். ஏதாவது ஒரு இடத்துல ஸ்கேலிங் இஷ்யூ, ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை ஃபேஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டேன்னா அதெல்லாம் ரொம்ப ரேர். சோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுன்னா ஆண்ட்ராய்டு 15 வேற ஊருக்குள்ள 17 பீட்டா போயிட்டு இருக்கு. இது ஆண்ட்ராய்டு 15. இவங்க ப்ரொவைட் பண்ண போறது ஒரே ஒரு மேஜர் அப்டேட் மட்டும் தான். இதுக்கப்புறம் ஒரு மேஜர் அப்டேட் வரும் போல, அப்புறம் 3 years ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச் வரும் போல. சோ இதான் இவங்களோட டவுன் த லைன் இதுக்கு கொடுக்க போற சப்போர்ட். ஆனா ஒரு வகையில பார்க்கும்போது அகைன் பிரில்லியன்ட் மூவ் தான். ஏன்னு பார்த்தா மல்டிபிள் இயர்ஸ் ஆஃப் அப்டேட்ல வந்து எல்லா போன்ஸுமே கழுதையா போய்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இது வந்து பெட்டரா இருக்கு. அதனால நாங்க அப்டேட் கொடுத்து அசிங்கப்படுத்துறதை விட ஃபர்ஸ்டே கேவலமான ஒரு போனை கொடுத்துட்டோம்னா அதை பெட்டர் பண்ண மாதிரி இருக்கும்ல. சோ இப்போ இதுல என்னன்னா எனக்கு வந்து இதுல ஓஎஸ் இல்லைன்னாலும் நான் வந்து ஆர்டிபிஷியலா ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிறத பார்க்க முடியுது. ஸோ அது ஒரு பிரச்சனை. அது நீ கூட பார்த்த கோஸ்டிங் இஷ்யூ மாதிரி இருந்தது. அதை நான் முடிஞ்சா அட்டாச் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா மக்களுக்கும் புரிஞ்சிடும். செம்ம கேவலமான ஒரு கோஸ்டிங் இஷ்யூ இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. இந்த ஸ்பேஸ் கீழே வந்து நான் சாட்ல வந்து ஆட் பண்ணலாம். நான் அந்த இடத்துல கூட ஆட் பண்ணி விடுறேன். கண்டிப்பா சிரிச்சிருவீங்க, என்னென்ன அது எல்லாரும் 2-3 தெரியுது, இந்த மாதிரி நான் பேயெல்லாம் பார்த்தது இல்லை என்னன்னு சொல்லுவீங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் மேக்ரோ எல்லாம் எடுக்க முடியுமா முடியாதா? நான் போட்டோ எடுக்கிறதுலயே வெறுத்து போயிருக்கேன். நீ மேக்ரோ கேட்கற பத்தியா? நான் மேக்ரோவே ட்ரை பண்ணலாம் பாத்துக்கேன். நான் கஷ்டப்பட்டு இதுல நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கேன். உண்மையை சொன்னா கையை வந்து கொஞ்சம் கூட ஷேக் ஆகாம பிடிச்சிருந்தாதான் உனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்ல நல்ல போட்டோ வரும். ஏன்னா ஓஎஸ் வரல இல்ல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் ஷட்டர் ஸ்பீட் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா போட்டோ வந்து ரொம்பவே ஷேக்கியா அப்படிதான் வரும். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரால செம பண்ணு. நான் டிஜியாத்ரா வந்து லாகின் பண்றேன். அது வந்து என்ன கேக்குதுன்னா ஒரு செல்ஃபி எடுக்கலாம்னு சொல்லுது. செல்ஃபி எடுத்தா நீ ஸ்கேம் பண்ண பாக்குறியா? நல்லா போட்டோ ஸ்கேமா நானா? ஏய் ஏடா அப்படி சொல்லிட்டீங்க. டியூப்லைட்டுக்கு நேரம் நின்று டியூப்லைட்டுக்கு நேரம் நின்று நான் போட்டோ எடுக்கிறேன். அது சொல்லுது ஒழுங்கான போட்டோ எடுக்கிறது வந்து எடு அப்படின்னு சொல்லி எனக்கு அலர்ட் வருது கீழே வார்னிங், திரும்ப ரீடேக் போன்னு. ஏய் இதெல்லாம் நான் என் வாழ்நாள்லயே பார்த்தது இல்லடா. இது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி டிஜியாத்ரா மட்டுமே ஒரு 20 போன்லயே கான்ஃபிகர் பண்ணிருப்பேன். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அசிங்கப்படுறேன் இருந்தது எனக்கு. இந்த மாதிரி கேமராங்கிற ஏரியா கம்ப்ளீட்லி டெட். ஸோ அது அவங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணியே ஆகணும். அடுத்து அப்டேட் ஏதாவது ப்ரொவைட் பண்றாங்களா சத்தியமா தெரியல. அண்ட் இந்த டிவைஸ் நான் வாங்கி 3 days தான் ஆக போகுது. அதாவது 2 days தான் ஆகுது எக்ஸாக்டா. 3rd day ரன்னிங்ல இருக்கு. அதுக்குள்ள என்னடான்னு பார்த்தா பேட்டரி ஹெல்த் 99 இருக்கு 3 சார்ஜ் சைக்கிளுக்கு. இதெல்லாம் எப்படா பாசிபிள் ஆகுது? அப்படிதான் இருக்கு எனக்கு. ஸோ இது மாதிரி நிறைய டிராபேக்ஸும் ஒரு பக்கம் இருக்கு. அவர் கியூசி பண்ணலையோ, சோ யாரையும் நம்பி இறங்கிட்டாரா, இல்லாட்டி நிஜமாவே கியூசி பண்ணாரா? யூசி எல்லாம் கிடையாது சார். நாங்க செஞ்சனுக்கு போனோம், பார்த்தோம், ஒரு கடையில ஏதோ இருந்துச்சு, அதை எடுத்துட்டு ஏஐ பிளஸ்னு ஒரு பிராண்டிங்க போட்டு ஒரு பாக்ஸை போட்டு குடியா அப்படின்னு டீல போட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எனக்கு அது அப்படிதான். எப்படி இருக்குன்னா 1.5 வருஷமா வந்து ஜெட்டில நூபியா பிளிப் 2 விற்க முடியாம அவங்க கஷ்டப்பட்டு குடோன்ல வச்சிருந்த ஸ்டாக்கை எங்க ஆள் புடிங்கிட்டு வந்து ரீஃபிளாஷ் பண்ணி விற்கிறாருன்னு அதனால எனக்கு ப்ரொடக்ஷன் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் அந்த மாதிரி தான் இருக்கு ப்ரொடக்ஷன். இப்போ மேல தான் இருக்கும். ஸோ இப்போ ப்ரொடியூஸ் பண்ண போன்ல எனக்கு எப்படி அதுக்குள்ள வந்து பேட்டரி ஹெல்த் 1% டிப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எப்பயுமே ஆக்சுவலோட டிபிக்கல் வேல்யூ சம்வேர் அரௌண்ட் ஒரு இப்போ 5000 mAhனா 4980 mAh இருக்கும். அப்படி இல்லைன்னா 5025 mAh கூட இருக்கும். கூட குறைச்சலா இருந்தாலும் டக்குனு 1% ட்ரெயின் ஆகிற அளவுக்கு ஆகாது. அதனாலதான் கொஞ்சம் அப்படின்னாலே 50 mAh. ஆமா, அதெல்லாம் வந்து என் மனம் ஏற்க மறுக்கிறது அப்படின்னு அப்படிதான் இருக்கு. சோ ஆக மொத்தம் வந்து இவரு சைட்ல நான் வந்து ஒரு ஆண்டர்பிரினர் அளவுக்கு யோசிச்சாலோ, இல்லாட்டி ஒரு ஸ்டார்ட் அப் அளவுக்கு யோசிச்சாலோ, இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தவங்க ஏதாவது தனிப்பட்ட முறையில ட்ரை பண்ணணும்னு நினைச்சாலோ, அதுக்கும் நான் பார்க்க போனா இந்த ஸ்பேஸோட ஸ்டார்டிங்ல ஜஸ்டிஃபை பண்ற விதமா ஒரு சில சப்போர்ட்டிவ் டேர்ம்ஸும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இவ்வளவு கேவலமான மிஸ்டேக் வந்து மாதவ் செத் மாதிரியான ஒரு ஆள் பண்ணலாமா? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இமேஜ் தான் அவருக்கு இருக்கு. ரியல்மியோட குளோரிஃபைடு பார்த்து ரியல்மி வந்து அவ்வளவு பெரிய இதுவா இருக்கும்போது அங்க இருந்தவர் மாதவ் செத். ஸோ அப்போ எவ்வளவோ பார்த்துட்டு இப்படி மிஸ்டேக் பண்ணலாமான்னு இருக்கு. ரெண்டாவது எவ்வளவு கம்பெனிஸ், அதுக்கப்புறம் எவ்வளவு கம்பெனிஸ் மாறி இருப்பாரு, எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்திருப்பாரு, எவ்வளவு விஷனரிஸ் மீட் பண்ணிருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படி இவ்வளவு மோசமா அவர் போன் பண்ணலாமான்னு தோணுச்சு.
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் நோவாவோட மற்ற சீரீஸோ இல்லாட்டி அதாவது ஏஐ பிளஸோட மற்ற ஃபோன்ஸ் நான் கன்சிடர் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஓவராலா ஹார்ட்வேரே அந்த பிரைஸ் வந்து ஜஸ்டிஃபை பண்ணாத மாதிரி இருந்தது. இது வந்து அட்லீஸ்ட் என்னாச்சுன்னா ஒரு ஃபிளிப் ஃபோன். ஸோ ஒரு ஃபிளிப் ஃபோனுங்கிறனால அது வந்து எனக்கு 30,000 கீழே கிடைக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இதை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி வாங்கியிருக்கேனே தவிர மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லை. அண்ட் அதாவது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா, டிஸ்பிளே ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அண்ட் நான் எங்க வெளியில போனாலும் எல்லாரும் வந்து அட்ராக்டிவா இந்த போனை பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கோரிங் ஏரியாவா இருக்கு. ஏர்போர்ட்ல இருக்கும் போதா இருக்கட்டும், ஏதாவது இதுல படம் பார்க்கும் போதா இருக்கட்டும். பக்கத்துல ஒரு பையன் வந்து iPhone 16 Pro வச்சிருந்தான். 16 Pro வச்சீங்கன்னா அவன் என்னன்னா அவனா என் ஏஐ பிளஸ் பார்த்துட்டு இருந்தான். டேய் போன் எவ்வளவு சூப்பர் தெரியுமாடா, அத பாடுறா ஒரு நிமிஷம் அப்படி இருந்தது. ஏன்னா எல்லாருக்கும் இது வந்து ஒரு அட்ராக்டிவ் பாயிண்டா ஃபீல் ஆச்சு. அப்படி ஃபோல்ட் பண்ணி பாக்குறது, பாக்குறது அங்க வந்து இட் வின்ஸ். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இவங்கள ஒரு பிராண்டா நான் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அண்ட் ஃபியூச்சர் விஷன் அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் அந்த பாயிண்ட்ல பார்க்க முடியுமா அப்படின்னா எனக்கு பயமா இருக்கு. ஓகே ஓகே சூப்பர். ஸோ ஓகே, பிரகாஷ் அப்படிங்கிறவர் வந்து அன்மியூட் பண்ணி கேளுங்க ப்ரோ. ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் கோ ஹெட். ஏதாவது வருதா இல்ல நான் தான் அன்மியூட் பண்ணமா? ஓகே, அன்மியூட் பண்ணிட்டேன் எல்லாரையும். பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்களா? ஹலோ. கேக்குது கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. ஹாய் சிவா ப்ரோ, பரத் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. வணக்கம் வணக்கம், சூப்பர். நல்லா இருக்கும் ப்ரோ. சாரி நிறுத்துறதுக்கு சாரி. நம்ம ஸ்பேஸ்ல இருக்கிற நண்பர்களுக்கு இந்த இது வந்து ஒரு ட்வீட் மாதிரி தானே கட்டும். இதோட ரிப்ளை செக்ஷன்ல போய் பாருங்களேன். அந்த இதுல எடுத்த அந்த ஸ்டெபிலைசேஷன் வீடியோ சாம்பிள் அட்டாச் பண்ணிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் எவ்வளவு விரக்திக்கு போவாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நான் இதை வச்சு எங்கேயுமே வீடியோ எடுக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறேன். அதான் ப்ரோ, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க ப்ரோ. சிவா ப்ரோ, ஃபோன் இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ரொம்ப நல்லா பண்றீங்க, வாழ்த்துக்கள். ஆக்சுவலா இப்ப நான் வந்து S23 மொபைல் வந்து நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஒரு செகண்டரி யூஸுக்காக வந்து ஒரு மொபைல் பார்த்துட்டு இருந்தேன். அதனால A36 வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29,000க்கு வந்து சாம்சங் ஆப்ல வந்து வாங்கியிருந்தேன். பட் ப்ரைஸ் அதிகம் தான். பட் ஐபி ரேட்டிங்ஸ் கொஞ்சம் ப்ரீமியம் அந்த மாதிரி அந்த மொபைல் வாங்கினேன். 45 வாட் சார்ஜரும் சாம்சங் ஷாப்லேயே போட்டோம் ப்ரோ ஆர்டரு. பட் என்ன ஆச்சுன்னா, ரிசீவ் ஆகிறப்ப சப்போர்ட் ஆகல. ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பர் ஃபாஸ்ட் 2.0 வந்து சப்போர்ட் ஆகல, எனேபிள் ஆகல. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ரூம்மேட் பார்த்தீங்கன்னா மோட்டோரோட அந்த ஒயர் வந்து டைப் சி டு டைப் சி செக் பண்ணி பார்த்தல அப்போ வந்து எனேபிள் ஆச்சு. அப்புறம் கொஞ்சம் இதாகிடுச்சு. என்னன்னா இது சார்ஜரும் தனியாக வாங்கிட்டேன், ஆனால் இவங்க சார்ஜிங் கேபிள் வந்து சப்போர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு ப்ரோ. அப்புறம் கஸ்டமர் கேர்ல கூப்பிட்டு சாம்சங்ல முன்னாடி சொன்னேன், அந்த மாதிரி இருக்குங்க என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஏன்னா கிளியரா எதுவும் மென்ஷன் பண்ணல. சார்ஜர் வராதுன்னு சொல்லி வந்து சொல்றாங்க மேக்ஸிமம். பட் கேபிளும் சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லி யாரும் பெருசா சொல்லி நான் கேள்விப்படல. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர்ல போய் டிஓஏன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, டெட் ஆஃப் அரைவல், அதை வாங்கிட்டு வாங்க, நாங்களுக்கு வேணா உங்களுக்கு இப்போ ரீப்ளேஸ் மாதிரி கொடுக்குறாங்க மாதிரி கஸ்டமர் சப்போர்ட்ல சொல்லியிருந்தாங்க கால் சென்டர்ல. அப்புறம் நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் கோயம்புத்தூர்ல போய் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க கூட பாக்ஸ்ல வந்த ஒயர் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுது, அதனால நாங்க எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் திருப்பி நான் ட்விட்டர்ல போய் ரிப்ளை பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருந்தாரு, சாம்சங்ல இருந்து ஒருத்தர் கால் சென்டர்ல இருந்து கூப்பிட்டு நீங்க வந்து அவர் ஒரு மெயில் அனுப்பிச்சிருந்தாரு. ஆக்சுவலா அந்த மெயில் நீங்க போய் காட்டுங்க, உங்களுக்கு வந்து ஜாப் ஷீட் போட்டு கொடுப்பாங்க, அப்புறம் டிஓஏ கொடுப்பாங்க, அதை வந்து நீங்க ரிசீவ் பண்ணிட்டு எனக்கு திருப்பி அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் சண்டை போயிட்டு இருக்கு. இது இந்த மாதிரி கிளியரா மென்ஷன் பண்ணக்கூடாது, வருத்தமா இருக்கு. அதான் இது வந்து சுத்தல் மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண வீடியோஸ்ல சொல்லியிருப்போம் ப்ரோ, 45 வாட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ S23 இருக்கட்டும், இல்லாட்டி S24 அல்ட்ராவா இருக்கட்டும், அந்த அல்ட்ரால எல்லாம் வந்து இருந்தது. அல்ட்ரால இருந்தாலும் பாக்ஸ்ல வர கேபிள் பாத்தீங்கன்னா அது சப்போர்ட் பண்ணாது. பாக்ஸ்ல வர கேபிளே சில சமயங்கள்ல S25 அல்ட்ரால கொஞ்சம் நல்லா வேலை செஞ்சது அப்படின்ற மாதிரியான ஃபீட்பேக்ஸ் நம்ம பார்த்திருப்போம். பட் இது பிராண்டுக்கு தெரியும், அவங்க வந்து ட்ரெடிஷ்னலா எப்பயும் கொடுக்குற அதே கேபிள் தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்ன பண்றதுன்னு சத்தியமா புரியல. இது வந்து ஃபீட்பேக்கா பல தடவை எல்லா இடத்துலயும் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கு. நானும் இப்போ என்ன ஆகுதுன்னா, எல்லா சாம்சங் போன் வீடியோஸ்லயும் பாக்ஸ்ல வர கேபிள்ல அந்த 45 வாட் ஒர்க் ஆகாதுன்னு நான் ரிப்பீட் பண்ண வேண்டியதா ஒரு நிலைமைக்கு வருது. அப்படின்னு பார்த்தாலும் வீடியோல வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பத்தி பேசாம வேற ஏதோ அப்படியே இழுத்துட்டு போற மாதிரியும் சில சமயங்கள் ஆயிடுது ப்ரோ. அப்ப என்ன ஆயிடுது, நம்ம மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா வீடியோல இந்த குறை வேற சொல்றாங்களா, இதுல வந்து இது ஒரு டாபக்கா மாறிடுது. ஆனா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, எந்த ஒரு சாம்சங் ப்ராடக்ட் நம்ம வந்து செக் பண்ணும் போதும்
ஏன்னா என்கிட்ட அந்த 45 வாட் பிரிக் இருக்கு. 60 வாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100 வாட் பிடி இருக்கு. ஸோ அதுல கனெக்ட் பண்ணாலும் 60 வாட் இருக்காதுன்னு பார்க்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வச்சு லைவாவே காமிச்சிடலாம். பட் இதுதான் ப்ரோ ப்ராப்ளம். என்னன்னா ரொம்ப தெளிவா மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா லென்த் அதிகமாகுது, எல்லாருக்கும் பொறுமை இருக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே ப்ரோ, அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. அதான் எனக்கு மெயின் ரீசனே எனக்கு அது தெரியாம போச்சு இந்த மாதிரி இருக்குன்னு. இல்லைன்னா நான் ஆல்ரெடி என்கிட்ட 25 வாட் சார்ஜர் இருக்கு, அதை வச்சு நான் சார்ஜ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். இதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் தான் ப்ரோ டிஃப்ரெண்ட் இருக்கு, பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லை. அதுதான் ரீசன். புரியுது. ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இந்த அவேர்னஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு நன்றி. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், அட்லீஸ்ட் நீங்க கேட்கறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ஸோ அடுத்து சாட்ஸ் 97 கை தூக்கிருக்கீங்க, சொல்லுங்க. ஹாய் சிவா ப்ரோ, ஹாய் பரத் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ப்ரோ, இந்த கூகுள் ஃபிட்டார் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு கூகுள் கிட்ட இருந்து ஒரு அஃபோர்டபுளா நல்ல ப்ராடக்ட் வந்த மாதிரி இருக்கு. எனக்கும் ரொம்ப நாளா இந்த ஸ்கிரீன்லெஸ் ஹெல்த் ட்ராக்கர் வாங்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஸோ இதை நம்பி ரிலீஸ் ஆனா வாங்கலாமா? இது நான் என்ன சொல்வேன்னா, அமேஸ்ஃபிட்ல ஆல்ரெடி நீங்க பார்த்துருப்பீங்க, ஹீலியோஸ் ஸ்டாப் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஹீலியோஸ் ஸ்டாப்பும் இதுவும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் மாதிரி தான். என்ன இதுல வந்து கூகுளோடன்னு சொல்றதோட ஃபிட்பிட்டோட ஹெல்த் அல்காரிதம்ஸ் இதுல ஒர்க் ஆகும். இவங்களோட சென்சார்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி அமேஸ்ஃபிட்லயும் குவாலிட்டி சூப்பரா தான் இருந்தது. இருந்தாலும் எங்க சில சமயங்கள்ல சொதப்ப வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா, நீங்க பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் எல்லாத்தையுமே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மூவ்மெண்ட் அண்ட் ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுமே தவிர அது என்ன ஒர்க் அவுட் அப்படிங்கறத நீங்க தான் மேனுவலா ஃபீட் பண்ணணும். இப்போ நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்க, ஹார்ட் ரேட் எலிவேட் ஆகுது, நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும். அதே மாதிரி நீங்க உள்ள போனா, இப்போ அமேஸ்ஃபிட்ல எப்படி இருக்கும்னா அக்யூரசி எந்த அளவுக்கு வேணும்னு கேட்கும். அதாவது எப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா நான் உன்னை வந்து வாட்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும், அந்த அது எப்படி சொல்லுவோம், நம்ம எவ்வளவு ப்ரிசைஸா ஐடென்டிஃபை பண்றது, சென்சாரோட அலர்ட்னஸ். ஸோ அதை நான் ஹைன்னு வச்சேன்னா என்ன ஆயிடுது, என் பிளேஸ் விட்டு எழுந்து நான் டப்புன்னு ஸ்டெப்ஸ் ஏறினா கூட ஒர்க் அவுட்னு சொல்லிடுது. ஆனா அது வெளியில சொல்லாது, அது என்ன டிஸ்பிளே கிடையாது, எதுவும் கிடையாது. இல்ல ஆப்ல ரெக்கார்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்க இந்த ஒரு 5 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணீங்க, என்னடா அது 5 நிமிஷம் பார்த்தா மாடிப்படி ஏறி இறங்கியிருப்போம். அப்ப ஹார்ட் ரேட் எலிவேட் ஆகிறனால நீங்க ஏதோ ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு சொல்லி அது டேட்டாவை எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நீங்க இந்த டிஸ்பிளே இல்லாத ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ்ல ஒரு காம்ப்ரமைஸாவும் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஒண்ணு, என்னை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஸ்டெப்பு, ஸ்லீப்பு, இந்த 2 விஷயத்த பாக்குறதுக்காக நீங்க வாங்குற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா டிஸ்பிளேலெஸ் ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் போலாம். ஸ்டெப்பு, ஸ்லீப்பு, அவ்வளவுதான். மத்தபடி மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜிம்முக்கு தான் வேணும், ஜிம்முக்கு யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு இது செட் ஆகாதா? இது செட் ஆகாதுன்னு இல்லை ப்ரோ. அதான் இது எப்படி சொல்றேன்னா, நிறைய ஆக்டிவிட்டி ட்ராக்கர்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு தெரியல சீரியஸா எப்படின்னா ஃபிட்பிட் வந்து எந்த அளவுக்கு செடன்ட்ரி டைம்ல கூட நம்மளோட கேலரிஸை கால்குலேட் பண்ணணும்னு எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா நான் பிக்சல் வாட்ச் 2 யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ அல்ட்ராரிதம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு எனக்கு தெரியல. இது நான் ரீசெண்டா ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். ஆப்பிள் வாட்ச் என்ன பண்ணோம்னா, நான் ஒர்க் அவுட்டே பண்ணலன்னா கூட என்னோட டே டு டே லைஃப்ல நான் சும்மா எழுந்து எங்கேயாவது போயிட்டு சும்மா அந்த பிளேஸ்ல உட்கார்றது, ரொம்ப ஆக்டிவா கூட இல்லை, பிளாட் டெரைன்ல சும்மா ஒரு 1000 ஸ்டெப் நடக்கிறேன், வந்து உட்காடுறேன், இல்லாட்டி லைட்டா இடத்த விட்டு நான் எங்கேயாவது போயிட்டு வரேன், இங்க இருந்து கிச்சன் வரைக்கும் போறேன், தண்ணி எடுத்துட்டு வரேன், இந்த மாதிரி ஒரு ஒர்க் நான் பண்ணா கூட அது வந்து பாடி மூவ்மெண்ட்ல இருக்கிறனால அதுக்கு ஒரு கேலரி போடும். உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க பர்ன் பண்ற கேலரிஸ்ல இதையும் சேர்த்து ஆட் பண்ணி விடும். ப்ராக்டிக்கலா ஆட் பண்ற மாதிரி ஒரு 400-450 கேலரி வந்து ஆப்பிள் வாட்ச்ல வந்து ஆட் பண்ணி விடும். இந்த மாதிரி ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், நமக்கு பாடிக்கு மெயின்டெனன்ஸ் கேலரின்னு ஒன்று உண்டு. நீங்க ஒரு நாள் வந்து காலைல எழுந்துட்டு ஹாலில் வந்து டிவி பார்க்கறதுக்கு உட்காந்தீங்கன்னா கூட சும்மாவே தூங்குற வரைக்கும் அன்னைக்கு ஃபுல் டே நீங்க வந்து வெறும் டிவி தான் பார்க்க போறீங்க, சேர்ல தான் உட்காந்துருக்க போறீங்க அப்படின்னாலும் அன்னைக்கு நீங்க வந்து கிட்டத்தட்ட உங்க பாடிக்குன்னு ஒரு மெயின்டெனன்ஸ் கேலரி இருக்கும், அதை நீங்க பர்ன் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அப்ப இதை வந்து யார் சொல்றா? இந்த அளவுக்கு ப்ரிசைஸ் டேட்டா எந்த வாட்ச் கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்காரிதம் அந்த அளவுக்குலாம் யாரெல்லாம் ஒர்க் பண்றது இல்லை. ஸோ அந்த இடத்துலதான் வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஆப்பிளும் சரி அண்ட் கார்மின் பத்தி எனக்கு சத்தியமா ஐடியா இல்லை. நம்ம நண்பர்கள் யாராவது கார்மின் யூஸ் பண்றீங்கன்னா சொல்லுங்க, ஏன்னா நான் யூஸ் பண்ணது இல்லை. பிக்சல் வாட்சும் ஓரளவுக்கு சொல்லும், கேலக்ஸி வாட்சும் ஓரளவுக்கு சொல்லும், அமேஸ்ஃபிட்டும் ஓரளவுக்கு சொல்லும். ஆனா ஆப்பிள் வாட்ச்ல வந்து அந்த ஓரளவுக்கே இன்னும் கொஞ்சம் பெட்டரா சொல்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரியான கேலரி பர்னிங் ஏரியா. மத்த எல்லாமே வந்து ரொம்பவே ஹைலி சப்ஜெக்டிவ் ஆயிடுது ப்ரோ. அவுட்டோர் ஆக்டிவிட்டி அப்போ நம்மளோட ஹார்ட் ரேட்டை பேஸ் பண்ணி உங்களோட அல்காரிதம்ஸ்லாம் ரன் ஆகும். ஸோ அந்த அல்காரிதம் படி கேலரி பர்ன் ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா சில சமயங்கள் மேட்ச் ஆகாது. ஆப்பிள் வாட்ச் வந்து நீங்க பண்ண ஒர்க் அவுட்டுக்கு 450 கேலரி பர்ன் ஆயிருக்குன்னு சொல்லும், இன்னொரு பக்கம் அமேஸ்ஃபிட் பார்த்தா 350, இன்னொரு பக்கம் சாம்சங் வாட்ச் பார்த்தா 650. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஈகோ சிஸ்டம்ல போயிட்டோம்னு வைங்களேன், வாட்சை பொறுத்த வரைக்கும் அதுலயே இருந்து அந்த டேட்டாவை வந்து உங்களோட ரியல் லைஃப்ல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கிறத பேஸ் பண்ணி நீங்களா டீகோட் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் ப்ரோ.
அப்ப என்ன ஆகுது, ஒரே கைண்ட் ஆஃப் வாட்ச் கூடயே டிராவல் பண்ணா மட்டும் தான் நீங்க டீகோட் பண்ண முடியும். நீங்க வேற வேற வாட்ச்க்கு போனீங்கன்னா மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா சாம்சங் வாட்ச் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு செட் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது 2000 கேலரி பர்ன் ஆகுது அப்படின்னா, அதே ஒர்க் அவுட் நீங்க ஆப்பிள் வாட்ச்ல பண்ணும்போது 1500 பர்ன் ஆகலாம். நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, ஐயோ நான் இன்னும் 500 கேலரி பர்ன் பண்ணணும்னு சொல்லி நீங்க எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் தான் த்ரோ பண்ணுவீங்க. அது ஒரு வகையில பார்த்தா நல்லது. நீங்க அதிகமா எஃபோர்ட் த்ரோ பண்றீங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கிறீங்க, இன்னும் பவர்ஃபுல் ஆகுறீங்க, எனக்கு ஹாப்பி தான். சில சமயங்கள் அப்படி ரிவர்ஸ் ஆகும். என்னன்னா 1500 கேலரிக்கான ஒர்க் அவுட் தான் இப்பயும் பண்ணுவீங்க, ஆனா 2000 காட்டணும்னு ஜாலியா எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. ரிசல்ட் வந்து நெகட்டிவ்ல போகும். ஸோ இதெல்லாமும் இருக்கு ப்ரோ. ஸோ வாட்ச், இந்த டேட்டா, இது வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான கடல் மாதிரி இருக்கு. ஸோ ஒரு வாட்சை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம டேட்டா பிளஸ் அந்த வாட்ச் டேட்டா ரெண்டுத்தையுமே நம்ம வந்து எவால்வேட் பண்ணி அதுல வர வேல்யூ கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளா தான் கொஞ்சம் டீகோட் பண்ணுமே தவிர யாருமே நமக்காக அல்காரிதம்லாம் எழுதவே இல்லை ப்ரோ. எல்லா வாட்சும் இன்க்ளூடிங் ஆப்பிள் வாட்ச் யாருமே நமக்காக எதையும் எழுதல. நான் பார்த்தேன் இந்த ஃபிட்பிட், அந்த அது என்னது, நிறைய பேர் அந்த ஊப்புக்கு ரீப்ளேஸ்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு டிஸ்பிளே இல்லாத ஒரு ட்ராக்கர் அப்படிங்கிறது ஒரு பாசிவ் ட்ராக்கர், நாட் ஆக்டிவ் ட்ராக்கர். கரெக்டா? பாசிவா ட்ராக் பண்றதுக்கு, அதாவது கையில ஒண்ணு கட்டிருக்கோன்னே தெரியாம இருக்கிறதுக்கு, பிளஸ் பேட்டரி லைஃப் கொஞ்சம் ஸ்லைட்லி பெட்டரா இருக்கும் இல்லையா? இவ்வளவுதான் ரீசனே தவிர மத்தபடி அதையும் சொல்றேன். சைஸ், வெயிட் இதெல்லாமே கொண்டாடுறதுனால பேட்டரி குட்டியா இருக்கு. பேட்டரி குட்டியா இருக்கும்போது நான் 24x7 வந்து ஹார்ட் ரேட் மானிட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டனாலே இந்த மாதிரியான என்ன ஆயிடுதுன்னா வேகமா ட்ரெயின் ஆகுது. சோ அப்ப வேகமா ட்ரெயின் ஆகுதுன்னு. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, இப்ப நான் அமேஸ்ஃபிட் ஆக்டிவ் மேக்ஸ் யூஸ் பண்றேன். எனக்கு இது செம்ம ஜோக்கு. ஆக்டிவ் மேக்ஸ்ல வந்து பில்டு குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் இருக்கு, ஆனா பேட்டரி லைஃப் கிரேசியா இருக்கு. என்ன அடிச்சாலும் 100 கிலோமீட்டர் ரைடு போயிட்டு 9% ட்ரெயின் ஆகுது. 100 கிலோமீட்டர். சோ எனக்கு ஆனா வேற காம்ப்ரமைஸ் என்ன, பில்டு குவாலிட்டி காம்ப்ரமைஸ். ஸ்கிராச்சஸ் ஈஸி ஆகுது. பாடி வந்து அலுமினியம், அதுவும் ஸ்கிராச் ஆகுது. ஆனா இதுவே இவங்களதுலயே வந்து என்ன ஆகுதுன்னா 2000 ரூபாய் கம்மி ரேட்ல அமேஸ்ஃபிட்ல ஆக்டிவ் ஸ்கொயர் பிரீமியம்னு ஒண்ணு இருக்கு. அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாஃபயர். சோ அது டேமேஜ் ஆக மாட்டேங்குது, ஆனா பேட்டரி லைஃப் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்ல. சோ இந்த மாதிரி இதுலயும் மாறுதா. இன்னொன்னு என்னன்னா, இந்த ஊப் வந்து ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, டிஸ்பிளே இருந்தா நோட்டிபிகேஷன் வருது, நோட்டிபிகேஷன் இருந்தா டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது. செலிபிரிட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போனாங்க, எனக்கு டிஸ்ட்ராக்ஷன் வேணும். செலிபிரிட்டிஸ் போனோன்னு என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் தங்களையும் ஒரு செலிபிரிட்டியா உணர்ந்து அதை வச்சிருந்தா நானும் ஒரு செலிபிரிட்டி தானே போனாங்க. இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இவன் அதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு பார்த்தா, ஊப் வந்து இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. இயர்லி சப்ஸ்கிரிப்ஷனே எங்கேயோ போகுது. அதுக்கு அமேஸ்ஃபிட் என்ன சொல்லலாம்னா, இவன்ட்ட ஃபர்ஸ்ட் வாட்ச் வாங்கினாலே 24,000 ரூபாய், அதாவது ஊப் வந்து நான் பேண்ட் வாங்கினாலே 20,000 ரூபாய்க்கு மேலதான் செலவு பண்ணாதான் பேண்டே கிடைக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாட்டி மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். பட் அமேஸ்ஃபிட் அதுக்கு தான் என்ன சொன்னா, என்கிட்ட வாங்கினா நீ 9,000 ரூபாய் இல்லாட்டி 8,000 ரூபாய் செலவு பண்ற, அண்ட் லைஃப் டைம் ஃப்ரீ. நீ ஆப்ல நீ எல்லா டேட்டாவும் பாத்துக்கலாம். தனிப்பட்ட முறையில உனக்கு ஹெல்த்ல வந்து ஸ்லீப் டேட்டா அடிஷனலா பாக்கணுமா, அதுக்கு நீ வருஷம் 1000 ரூபாய் பே பண்ணா அதையும் காட்டுவோம். 1000 1200 இருக்கும்னு வச்சுக்கேன். அதை பே பண்ணா நான் அதை உனக்கு தனியா காட்ட போறேன், எந்த அளவுக்கு எக்ஸாக்டா நீ தூங்குற, உன்னோட ஸ்லீப்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கான்னு. அந்த அல்காரிதமே பார்த்தா ரொம்ப மாறிக்கிட்டே வருது. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அப்சர்வேஷன்ல சொல்றேன், அமேஸ்ஃபிட்டோட அல்காரிதம்ஸ்லயே நான் சேஞ்சஸ் பாக்குறேன் வாட்சுக்கு வாட்ச். அப்போ எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் எதையுமே வந்து பிளைண்டா ரிலே பண்ணவே முடியாது. நான் பிளைண்டா ரிலே பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னோட மைண்ட் அண்ட் என்னோட பாடி மட்டும்தான். பட் அதை தான் நம்ம வந்து ரொம்பவே அலட்சியமா ரிலே பண்ணுவோம், அதை மதிக்கவே மாட்டோம். ஸோ இதுதான் வந்து நான் இந்த ஸ்பேஸ்ல பார்த்த பிரச்சனை. ஸோ ஊப் வந்து ஃபேமஸ் ஆன காரணம் என்னன்னா, செலிபிரிட்டிஸ். ஆப்பிள் வந்து இன்னைக்கு வந்து கிரியேட்டர் டிவைஸா மாறி இருக்குன்னா அதுவும் அகைன் செலிபிரிட்டி. அப்படின்னா ஆப்பிள் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பிராண்டுன்னு வைப்போம் ஃபர்ஸ்ட், அதை வச்சிருந்தா ஒரு லெகசி அண்ட் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னு வைப்போம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதை வாங்கினதுலாம் யாரும் பார்த்தா செலிபிரிட்டிஸ்னு வைப்போம். செலிபிரிட்டிஸ் என்ன பண்றாங்கன்னா, போற இடம்லாம் போட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அப்ப ஈஸி பப்ளிசிட்டி, கையில எடுத்துட்டு போனாலும் பப்ளிசிட்டி. அடுத்தவங்க நான் இதுலதான் எடுத்தேன்னு சொல்லி போட்டா அகைன் பப்ளிசிட்டி. ஆட்டோமேட்டிக்கா அதுல நல்லாவே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா உள்ள வந்ததுமே ஆப்பிள் ஒன்றும் கேமரால பெரிய ஆள்லாம் கிடையாது. இந்த கோடை வந்து அவன் டீகோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கேமரால வந்து பார்க்க போனா ரொம்ப வளர்ந்தான். அண்ட் அதுலயும் முக்கியமா வீடியோல ரொம்பவே வளர்ந்தான். ஏன்னு பார்த்தா அழகா அவன் எங்க போயிட்டான், கிரியேட்டர் கம்யூனிட்டிக்குள்ள போயிட்டான். ஈஸியாவே அவனுக்கு வந்து பப்ளிசிட்டி கிடைச்சிருச்சு. இதே தான் ஊப் வந்து ஃபுல்லா செலிபிரிட்டிஸ்குள்ள போனா ஊப். அதை ஃபாலோ பண்ணி இப்ப சொல்ல போனா ஃபிட்பிட் ஏர் வருதுன்னு சொல்லுவேன். பட் இது எல்லாமே எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஆனா இதுலயும் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாத மாதிரி தான் சொல்றாங்க ப்ரோ. சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காது ப்ரோ, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனா கூகுளோட அந்த ஃபிட் இருக்கு இல்லையா, கூகுள் ஃபிட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதுக்குள்ள போனா அடிஷனலா ஒர்க் அவுட்ஸ், அடிஷனலா டேட்டா வச்சுக்கிறாங்க. அது வந்து மந்த்லி 99 பே பண்ணணும். பட் அது ஒர்த்து தான். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது ஒர்த்து தான்.
நம்ம எவ்வளவோ இடத்துல நான் யோசிச்சிருக்கேன் ப்ரோ. சில சமயங்கள் யோசிச்சிருக்கேன். இப்பெல்லாம் சொல்ல போனா நான் நிறைய டெவலப்பர்ஸ்லாம் அவங்க டெவலப் பண்ற அப்ளிகேஷன்ஸ்லாம் இப்போ வாங்க முடியறனால 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து வாங்கிடுறேன். நான் டெய்லி அதை யூஸ் பண்ணிட்டே இருக்க போறது இல்லை, ஆனா வாங்கிடுறேன். ஏன்னு பார்த்தா யோசிச்சேன், ஒரு ஆசைக்காக நான் போயிட்டு ஒரு பிரியாணி சாப்பிட்டா நீங்க 150 ரூபா ஆகுது. சொல்ல போனா ரொம்ப நான் ஃபிட்டா இருக்கும்போது அந்த 150 ரூபாய் கொடுத்து பிரியாணி சாப்பிட்டேன்னா அதை பர்ன் பண்ணிடுவேன். நான் ஃபிட்டாவே இல்லாத நேரத்துல கூட நான் அதை ஆசைக்காக வாங்கி சாப்பிட்டுறேன். அது பார்க்க போனா ஒரு பக்கம் எனக்கு நெகட்டிவ் தான். அதாவது என்னோட ஹெல்த் வந்து நான் இன்னும் டிட்டோரியேட் தான் பண்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதுல எல்லாம் செலவு பண்ணிட்டு யாரோ ஒரு டெவலப்பர் நிஜமாவே நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதோ பண்ணிருக்காங்களே, அதையே நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ல ஏதாவது பார்த்தா கூட அதுல அப்படியே வாங்கிடுறது. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தா ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து ஸ்லீப் டேட்டாவோ இல்லாட்டி நம்மளோட டெய்லி ப்ராக்ரஸ் வந்து நமக்காக அழகா டேட்டாவை எடுத்து கையில கொடுக்குற ஒரு ஆப் இருக்கு அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு அவன் காசு கேட்கறான். அதுவும் எவ்வளவு மாசத்துக்கு 99 கேட்கறான் அப்படின்னா பரவாயில்லன்னு தோண ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. ஏன்னா இந்த இடத்துல கிடைக்கிற டேட்டா வந்து என்ன பெட்டர் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. பட் நான் அதை அலட்சியமா எடுத்துக்கலன்னா அப்புறம் நான் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். இப்ப நான் அந்த டேட்டாவை கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன், நான் பெட்டர் ஆவேன் அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது ஓகே. ஓகே ஃபைன். ஐ திங்க் இந்த டாபிக் நம்ம இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமா KSOJன்னு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். சொல்லுங்க ப்ரோ. ஹலோ, கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. நான் ஆக்சுவலா உங்களை வந்து ஒரு 1.5 இயர்ஸா தான் ஃபாலோ பண்றேன். எனக்கு லைக் நீங்க போட்ட கண்டென்ட் வந்து லைக் அவுட் சைட் ஆஃப் டெக்னாலஜி, நீங்க வந்து இந்த ஊர்வம்பு அந்த மாதிரி சீரீஸ்லாம் நான் வந்து பார்த்துட்டு ஆக்சுவலா எனக்கு சில ஒப்பீனியன்ஸ் வந்து லைக் மாறிச்சு, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து மாறிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு தட் ப்ரோ. செகண்ட் வந்து புரியல ப்ரோ. இல்ல அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் ப்ரோ. ஊர்வம்பு பார்த்துட்டு வந்து எங்களை பாராட்டுறதுல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, அதனால சொன்னோம். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் பரத்வாஜ் ப்ரோ, நீங்க வந்து இது முன்னாடி ஏஐ ரிலேட்டடா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் வந்து பாத்துட்டு இருந்தேன். இப்போ அவ்வளவா நீங்க போடுறது இல்ல. மேபி அது ஏதாவது சான்ஸ் இருக்கா வரதுக்கு? எஸ் கண்டிப்பா சான்ஸ் இருக்கு ப்ரோ. இப்போதைக்கு நான் வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஏஐ பத்தி நான் அப்ப ஆரம்பிக்கும் போது வெறும் நியூஸ் தான் கவர் பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு என்னவோ அது வந்து இனஃப் வேல்யூ கொடுக்குற மாதிரி எனக்கு தோணல. ஸோ நான் ஏஐ ஆக்சுவலி யூஸ் பண்ணி இப்போ அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது இப்போ எனக்கு வந்து நிறையவே டேட்டா இருக்குன்றதுனால இன்னைக்கு கூட பேசிட்டு இருந்தோம் நானும் சிவா ப்ரோ, நம்ம டெக் டைம் டிராவலர்ஸ் திருப்பி கொண்டு வருவோம், நம்ம அந்த யூடியூப்ல கொலாபரேஷன் போட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கண்டிப்பா அதனால திருப்பி வரும் ப்ரோ. நீங்க உங்க கொஸ்டின் கேளுங்க ப்ரோ. அதாவது இது ப்ரோ, லைக் நான் எங்க பாட்டிக்கு வந்து ஆக்சுவலா ஃபோன் வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் பேசிக்கா வீடியோ கால் அண்ட் வீடியோஸ் ஃபார் வாட்சிங் யூடியூப் அண்ட் கால்ஸுக்கு மட்டும் இருந்தா போறோம். அரௌண்ட் 10K அந்த மாதிரி. ஆனா நான் பார்த்ததுல வந்து என்ன தெரிஞ்சுன்னா, லைக் இப்போ பாட்டி கிட்ட வந்து 5G சிம் இருக்கு. இப்போ அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆப்ரேட்டர்ஸ் என்னன்னா எல்லாமே இப்போ நான் வந்து ஜியோ வச்சிருக்கிறதுனால 5G தான் புஷ் பண்றாங்க. 4Gக்குன்னு தனியா பிளான் இல்லாததுனால லைக் 5G போனா போகலான்னு பார்த்தா ஆனா அந்த 10K பிரைஸ் ரேஞ்சில் எதுவும் இல்லை ப்ரோ. இப்போ HMD வைப் 5G 2 வைப் 2 5G வருது ப்ரோ. லைக் அதை பத்தி அது வாங்கலாமா? அது ரிகார்டிங்கா உங்க ஒப்பீனியன்ஸ்? அது HMDயே கேட்டா வாங்கலான்னு தான் நான் சொல்லணும்னு ஒரு பக்கம் நான் நினைக்கலாம். ஆனா அப்படி சொல்லிட்டு அசிங்கப்பட முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்ன அப்படின்னா, வைப் வந்து என்ன ப்ராசரோட வருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா யூனிசாக் பேஸ்ட் தான் நம்ம பாஸ்ட் வரைக்கும் பார்த்துருப்போம் அப்படின்னும் போது. ரெண்டாவது எவ்வளவு ரேம், 4 GB ரேம் கஷ்டமா இருக்கு ப்ரோ. என்னதான் இப்போ கூட நான் ரெட்மில A7 Pro யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுவும் யூனிசாக் T8300 ப்ராசஸர் தான். 5G நல்லா இருக்கு, ஸ்க்ரால் பண்றது பிட்வீன் ஆப்ஸ் போறதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா 4 GB ரேம் வச்சுக்கிட்டு 4வது ஆப் போனாலே ஃபர்ஸ்ட் ஆப் செத்து போயிடுது. இத்தனைக்கும் நான் சொல்ற 4 ஆப்புமே இன்டென்சிவான ஆப்லாம் இல்ல. சப்வே சர்ஃபஸ் ஓப்பன் பண்ணிட்டு, செட்டிங்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு, மெசேஜ் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு, கேமரா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ நான் சப்வே சர்ஃபஸ் போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து லோட் ஆகுது. ஸோ அப்போ 4 GB ரேமுங்கிறது பாட்டிக்கு பிரச்சனை இருக்காது தான். நான் அந்த A7 Pro வீடியோ இப்போ வரப்போகுதுன்னா கூட அதுல நான் இதை தான் சொல்லியிருப்பேன், பாட்டி வாங்கினாங்கன்னா கஷ்டப்பட போறது இல்லை. அதே மாதிரி ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் அடிக்ஷனை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஃபோன் சூப்பர் தான். 2 ஆப் கடையில போனாலே கடுப்பாயிருவாங்க. இன்னொன்னு செகண்டரி ஆண்ட்ராய்ட் டிவைஸ். ஏன்னா 6300 mAh பேட்டரி இருக்கு அந்த ரெட்மில A7 Proல. பேட்டரி ட்ரெயினே ஆக மாட்டேங்குது. ஸோ அப்போ ஹாட்ஸ்பாட்டா போட்டு யூஸ் பண்ணுவேன் ப்ரோ. பேக் உள்ள ஹாட்ஸ்பாட் போட்டு ஃபோனை தூக்கி போட்டுருவேன். வெளியில டிராவல் பண்ணும்போது அது எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அது வந்து பாசிட்டிவ் சைன். ஆனா இந்த இடத்துல யூசபிலிட்டி ஃபேக்டரை வந்து நம்ம மேல தூக்கி வச்சா அந்த இடத்துல இது வந்து சொதப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. கொஞ்சம் ஸ்லோ ஆகும் ப்ரோ போக போக. ஸோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னா, ரெட்மி A4ன்னு ஒரு ஃபோன் இருக்குது, அதுவும் நல்ல ஃபோன் தான். டெக்னோல கூட நீங்க இந்த பட்ஜெட்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஆனா எல்லா ஃபோனும் நான் இப்போ ரீசெண்டா பார்த்தேன், எதை பார்த்தாலும் 11, 12 அப்படிதான் ப்ரோ இருக்கு.
கொஞ்சம் லாஜிக்கலி குட் அப்படின்னு பார்க்கணும்னா லாவால போல்டு டூன் கூட ஒன்று இருக்கும். இத்தனைக்கும் அமோலட் பேனல் எல்லாம் கூட இருக்கும். அது 13 கிட்ட வரும். நீங்க சொல்றது லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ பெட்டர் டு ஆப்ட் ஃபார் மோர் மெமரி தேன் 5G அவைலபிலிட்டி. ஆமா ப்ரோ. ஆனா இது வந்து 5G தான் ப்ரோ. லாவா போன் வந்து நீங்க சும்மா செக் பண்ணி பாருங்க. லாவா போல்டு 2 அது வந்து 6GB ரேமும் 128GB ஸ்டோரேஜும் வந்துடும். ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் மாதிரி, ஏன்னா இவன் AOSP வேற. இப்போ ஹைப்பர் OS அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஹெவி ஸ்கின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது லாவா கொஞ்சம் ஸ்கோர் பண்றானோ அப்படின்னு தோணுது. ஸோ இவங்க எல்லாருமே சொல்ல போனா கொஞ்சம் ஆண்ட்ராய்டு கோ வரைக்கும் போக வேணாம், அட்லீஸ்ட் AOSP ஸ்டாக் கொடுக்கலாமோன்னு தோணுது ப்ரோ. பட்ஜெட்ல உங்களோட UI திறமைகள் எல்லாம் நீங்க வந்து ஒரு மிட் ரேஞ்சோ ஃபிளாக்ஷிப்லயும் காட்டுங்க. எனக்கு புரியுது, அந்த UI ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் 4GB ரேம்லையும் என்ட்ரி லெவல் யூனிசாக் MediaTek 6100 ஸ்னாப் டிராகன்ல 6S Gen 3 இதுல கொண்டு போய் போட்டா திணறுது. அதுல 120Hz இருக்கிறதும் ஒண்ணுதான், அதை ஆஃப் பண்ணி வைக்கிறதும் ஒண்ணுதான். ஸோ அதனால இதை கொஞ்சம் பிராண்டும் கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது ப்ரோ. இன்னும் ஒரு 2 கொஸ்டின்ஸ் மட்டும். ஐயோ சாரி ப்ரோ. நம்ம இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம்ன்றதுனால 2 பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, நீங்க நெக்ஸ்ட் டைம் மட்டும் சில் லைக் கண்டிப்பா போடுறோம் ப்ரோ. கண்டிப்பா போடுறோம், வாங்க அப்போ வந்து கேளுங்க. தேங்க்யூ. சாரி பிரபா ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஹாய் பரத் ப்ரோ, சிவா ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பர், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நல்லா இருக்கேன் ப்ரோ. சிவா ப்ரோ, உங்க பர்சனல் நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் ஆக்சுவலா எந்த பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களை கேட்டுதான் வாங்குவேன். ஆனா லாஸ்ட் ஒரு 1.5 months ட்ரை பண்ணிருந்தேங்க. டெலகிராம்லயும் ட்ரை பண்றேன், கான்டாக்ட் பண்றேன், மெசேஜ் பண்றேன், நீங்க ரெஸ்பான்ஸே பண்ணல. ஐ நோ யூ வில் பி பிஸி. பட் என்னன்னு தெரியல, போன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மந்த் பிளான் பண்ணியிருந்தேன். சரி உங்கள்கிட்ட சஜஷன் கேட்கலாம் அப்படின்ட்டு இருந்தா, அப்புறம் வாங்கி 1.5 months ஆயிடுச்சு. இப்போ பரவாயில்ல ப்ரோ, ஏன்னா பிராக்டிகலா பார்த்தா அந்த அளவுக்கு ஃபீசிபிளாவே இருக்க மாட்டேங்குது ப்ரோ இப்பெல்லாம். புரியுது ப்ரோ, புரியுது. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நாளா ஃபிளாக்ஷிப் டிவைஸ் யூஸ் பண்ணணும்னு ஆசை. நான் மிட் ரேஞ்சிலே வாங்கினேன் இப்போ போனு. ஆனா இப்போ அமிட்ஸ் இப்போ போன் பிரைஸ் ஹைக்கு எல்லாத்தையும் தாண்டி நான் இப்ப விவோ X200T வாங்கியிருக்கேன். எனக்கு உண்மையாவே நான் வாங்கினதுல இது வரைக்கும் ரொம்ப சூப்பரான டிவைஸ்னா இதுதான் சொல்லுவேன். எனக்கு கேமரா பத்தியும் தெரியாது. நான் வந்து சோசியல் மீடியா பர்சன் தான். எனக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் ஆப்ஸ் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் இந்த மாதிரி இ காமர்ஸ் ஆப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். கேமரா பத்தி சுத்தமா தெரியாது. இந்த போன் வாங்கியிருக்கேன்றதுக்காண்டி கத்துன்னு இருக்கேன். சரி எப்படி யூஸ் பண்ணலாம், எனக்கு சரி எப்படியாச்சும் வாங்கி இது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நான் இதை வாங்கினேன்னா, எனக்கு இது 12 months நோ காஸ்ட் இஎம்ஐயும் கொடுத்துருந்தான். வாங்கும் போது 6000 வந்து கார்டு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருந்தான். அதுக்கப்புறம் நான் சிஎம் ஃபோன் ஒன்று வச்சிருந்தேன். அப்போ மிட் ரேஞ்ச் டிவைஸ்ல அது ஒன்று வச்சிருந்தேன், பக்கா கண்டிஷன்ல. அது ஒரு 14 months யூஸ் பண்ணியிருப்பேன். OLXல போட்டேன், 10,000 ரூபாய்க்கு வித்துட்டேன் அதை. சரி எனக்கு 40,000 ரூபாய்க்கு தான் அந்த போன் கிடைச்சது. 40,000 ரூபாய்க்கு இந்த போன் பிரைஸ் ஹைக் டைம்ல அந்த டிவைஸ் கிடைச்சது எனக்கு மொரட்டடியெல்லாம் தோணுச்சு இப்போ. ஆனா நீங்க அது ரொம்ப கவர் பண்ணலையே ப்ரோ. ஏன் நீங்க கூட நிறைய பேர் அதை சொல்லவே மாட்டாங்க. எல்லாம் X200 பேசுறாங்க, 300 அல்ட்ரா யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன் அது ஒண்ணுல ப்ரோ, என்ன ப்ராப்ளம்னா இப்ப என்ன கேட்டீங்கனாலே நான் என்ன சொல்லுவேன்னா, விவோ பிடிக்காதுன்னு இல்ல, பட் விவோல எல்லா டிவைஸும் எனக்கு பிடிக்காது. இதுலயும் முக்கியம் MediaTek பேஸ்டு டிவைசஸ் கிட்ட இருந்து நான் கொஞ்சம் விலகி இருப்பேன். அதுக்காக எல்லா MediaTek டிவைஸையும் நான் வெறுக்க மாட்டேன். இப்ப சொல்ல போனா இந்த AI+ பாருங்க, 7300 பேஸ்ட் 7300X. ஸோ ஒரு சில ப்ராசர் MediaTekல நல்லா இருக்கும், அண்ட் ஒரு சில ப்ராசர் வந்து Qualcomm கிட்ட கேவலமா இருக்கும். ஸோ இது வந்து இந்த வைஸ் வேர்ஸா நான் பாக்குறேன். எப்படின்னா MediaTek கிட்ட ஒரு ப்ராசர் ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு சில ப்ராசர் ரொம்ப செக் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வாங்கணும். 9500 விட 9400+ ரொம்ப நல்லா இருக்கு, எஃபிஷியன்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கீகி ரஞ்சித் வீடியோ எல்லாம் பார்ப்பேன். அவரு கொஞ்சம் நமக்கு ட்ரஸ்டடா ஒரு சில யூடியூப் சேனல் நான் பார்ப்பேன். அப்புறம் அது பார்த்து தான் சரி ஓகே, எனக்கு நோ காஸ்ட் இஎம்ஐயும் 12 months இருக்கு, எனக்கு ஓல்டு டிவைஸும் 15 months ஓல்டு டிவைஸும் 10K நான் செல் பண்ணிட்டேன், எனக்கு டிஸ்கவுண்ட் கார்டு டிஸ்கவுண்ட்டும் 6,000 ரூபாய் இருக்கு அப்படின்னும் போது எனக்கு அது 44,000 ஸ்டெல்லர் டீலா தெரிஞ்சுது. ஆனா என்ன ஒரு வருத்தம் ஆயிடுச்சுன்னா, இப்ப சாசாலையில டீல் போட்டிருந்தான், அதுல 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தான். அது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் வெக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இது நம்மளுக்கு 6,000 மிச்சமா இருக்கு மேடா, இது ஏன்டா இப்படி ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டோமோ அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன் நான். உண்மையாவே எனக்கு வந்து இது மொரட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. நான் மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க CMF யூஸ் போன் ஒன்று நீங்க ரிவ்யூ பண்ணும்போது நான் வாங்கினப்போ, அப்போ அது எப்படின்னா அது கொஞ்சம் தடுமாறும். நான் இப்ப பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட் அப்படின்னு ஸ்விட்ச் பண்ணனா
அது எனக்கு தடுமாறும். அது நல்ல ஃபோன் தான், ஆனா என் யூசேஜுக்கு அது செட் ஆகாது. நான் அங்கிருந்து இங்க வரும்போது எனக்கு இது பெரிய ஜம்பா இருக்குது. இந்த அளவுக்கு ஸ்மூத்தா யூஸ் பண்ணுவான். எனக்கு ஃபண்டட் சாய்ஸ் பிடிக்காது. சரி, ஆர்ஜின் வைஸ் அதுக்கப்புறம் நான் விவோ ஸ்டோர் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் பார்த்துட்டு வாங்கினேன். உண்மையாவே போன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல என்ன ஒரே ஒரு இஷ்யூனா டெம்பர் கிளாஸ் ஒட்ட முடியல. ஒட்டினா வந்து இந்த டாப் லெஃப்ட் கார்னர்ல வந்து எடுத்துட்டு வருது. எல்லா டெம்பர் கிளாஸும் ட்ரை பண்ணிட்டேன். இது அவங்க சர்வீஸ் சென்டர்லயும் சொல்லிட்டாங்க, இது நீங்க வந்து ஃபிலிம் போட்டாதான் வேலைக்கு ஆகும், டெம்பர் ஒட்டினீங்கன்னா அது ஏன்னு தெரியல, இந்த ஒரு பர்டிகுலர் மாடல் மட்டும் நீங்க கிளாஸ் போட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே பபுளா அப்படியே எடுத்துன்னு வர மாதிரி வந்துருந்தது. அது ஒண்ணுதான் ப்ராப்ளம், மற்றபடி போன்ல எந்த குறையுமே இல்லை. பக்காவா இருக்கு போன். புரியுது ப்ரோ. அதான் ப்ரோ, எப்பயுமே பெனிஃபிட்டும் வரலாம், பெனிஃபிட் இல்லாமலும் போகலாம். எதை சொல்றேன்னா வெயிட் பண்றதுனால, ஸோ அதனால தான் பெரும்பாலும் வெயிட் பண்ண சொல்றது. ரெண்டாவது என்னன்னா, இதை கவர் பண்ணாம போறதுன்னா எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் விவோ போலாம் அவ்வளவு ஈஸியா நான் எங்கேயும் கவர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ரிலீஸ் பண்ற போன்ஸ் எல்லாமே வந்து பட்ஜெட்ல ரிலீஸ் பண்றதையும் நம்ம யாருமே வாங்க மாட்டோம். வாங்குறதா இருந்தா 40,000 ரூபாய்க்கு மேல வாங்குவோம். 40,000 ரூபாய்க்கு மேல இருக்கிற டிவைஸ் நான் எத்தனை வாங்க முடியும்? ஸோ அதனால சில சமயங்கள் ஏதாவது ஒரு டிவைஸ் தான் நான் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்கின அந்த ஒரு டிவைஸை பத்தி தான் பேசவும் முடியும். இதுல இன்னொரு என்னன்னா, வாங்கின அந்த ஒரு டிவைஸை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டாப் டு பாட்டம் வந்து அனலைஸ் பண்ணுவோம். அப்போ அனலைஸ் பண்ணும்போது ஒரு 3-4 வீடியோவாவது ஆயிடும். அந்த 3-4 வீடியோ போட்டா அதுக்கே ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அடங்கப்பா அந்த ஒரு டிவைஸ் வாங்கிட்டானா இதே கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. சோ இது வந்து அது ஒரு பெயின்ஃபுல்லான ஜேர்னி தான் ப்ரோ. இதுல என்ன மேட்டர்னா, நான் வந்து பொதுவா விவோல இப்போ வந்து X300 அல்ட்ராவை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் எக்ஸைட் ஆவேன். ரீசன் என்னன்னா, அதோட பர்ஃபார்மன்ஸ் அந்த லெவல்ல இருக்கும். அண்ட் அது வந்திருக்கிற டார்கெட் ஆடியன்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு கேமரா பிடிக்கும், அதனால வந்து நான் X300 அல்ட்ரா பார்த்தேன்னா ரொம்ப ஹாப்பியா பார்ப்பேன். ஸோ அது பாசிபிலிட்டி. ப்ராப்ளம் என்னன்னா, அஃபோர்டபிலிட்டி யாருதான் அதை வாங்க முடியும்னு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஆமா. ஆனா ஆஃப்லைன் ஸ்டோர் விவோல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஷோரூம்ல நம்ம ஷோரூம் இல்ல தேர்ட் பார்ட்டி செல்லர் இந்த மாதிரி செல்லர்ட்ட போகும்போது இந்த பிரைஸ் அந்த ரொம்ப வெரி லெஸ்ஸா இருக்கு. இப்ப நான் ஆன்லைன்ல பார்த்தேன்னா எனக்கு 10,000 கார்டு டிஸ்கவுண்ட் இருக்குன்னா, நான் ஆஃப்லைன்ல போய் வாங்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா காசு டிஸ்கவுண்ட் ஆகும் போல. நேற்று நான் போத்திக்ஸ் போயிருந்தேன், அங்க ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்க வந்து ஆன்லைனை விட எனக்கு 15,000 கம்மியா கிடைக்குது. ஐ மீன் 10,000 கார்டு அப்ளை பண்ணியுமே எனக்கு இன்னும் எனக்கு 5,000 கம்மியாகுது. 82,000 வர டிவைஸே எனக்கு 68K வந்து நிக்குது. உண்மைதான். அது கொஞ்சம் தான் இருக்கு விவோல, இந்த இது கொஞ்சம் இருக்கு. ஆமா ப்ரோ, இது உண்மைதான். யாராவது விவோ ஓப்போல டிவைஸ் வாங்குறதா இருந்தா ஆஃப்லைன் ஸ்டோர்ல போய் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஆஃபர்ஸ் இருக்கும். நைஸ் டிப். தேங்க்யூ பிரபா ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். டிஎம்ஐ ப்ரோ, நீங்க முன்னாடி கை தூக்கி இருந்தீங்க, நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஓபன் பண்ணிக்கங்க. ஆமா, ஹாய் ப்ரோ, பரத்வாஜ் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ எனக்கு வந்து வணக்கம். எனக்கு வந்து நீங்க இந்த ஆங்கிள்லயே நீங்க பேசுவீங்க, அதனால இதையும் கேட்டுறேன். இந்த ஏர்டெல்லுக்கு கொஞ்ச நாளா என்ன ஆச்சுன்னு தெரியல, சுத்தமா இதே 5G சிக்னலே கொடுக்க மாட்டேறான். 4G வச்சே ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலு கோயம்புத்தூர் சைடு. அது எதனால? அவன் NSA தான் வச்சிருக்கான். இந்த SA வந்து வருதுன்னு சொல்றாங்க நார்த்ல. இப்போ இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு சொல்லுங்க. இன்னொன்று S23 வச்சிருக்கேன், பேஸ் வேரியன்ட்டு. 4.5 மணி நேரம் தான் வருது மேக்ஸிமமே. புது பேட்டரியும் மாற்றிட்டேன். என்ன பண்ணலாம்? இதுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் கொடுங்க. ஃபோர்ஸ் 4G வச்சா எப்படி ப்ரோ இருக்கு? இப்போ டிவைஸ் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் 4G பண்ணீங்கன்னா இல்லை, 4G வச்சாலும் அதில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. பட் என்னன்னா, எனக்கு 5G வேணும், ஆனால் இங்கே வந்து கிடைக்க மாட்டேங்குது. எப்படி சொல்றது, என்னுடைய ஃப்ரெண்டு வச்சிருக்காருன்னா அவருக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கல. சரி, என் சிம்ல தான் பிரச்சனைன்னு சிம்மு மாத்தி பார்த்துட்டேன். அவங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாலும் என்ன பண்றாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்றாங்க, ரிசால்வ் பண்ணாமலே. புரியுது ப்ரோ. ஆக்சுவலா ரீசெண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா, உங்க ஏரியால இப்போ ஏர்டெல் இஷ்யூ இருக்கு, நீங்க திரும்ப வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாதான் ஏதாவது நடக்கும்னு வச்சுக்கோங்க. சென்னையில வந்து குரோம்பேட்ல கேவலமா இருக்கு. எது BSNL 2G கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிடுது. எல்டர்ஸ்க்குலாம் வந்து பட்டன் ஃபோன் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ அவங்களுக்குலாம் சிக்னலே இல்லை ப்ரோ. ஓகே, இதெல்லாம் இன்னும் எந்த கணக்குல வைக்கிறதுனே எனக்கு தெரியல. 2G வந்து கம்ப்ளீட்டா இல்லை. அப்போ என்ன ஆயிடுது, அவங்க ஃபோன்ல அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஃபோன்ல ப்ராப்ளம்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்புறமா தான் பாக்குறேன், என் ஃபோன் நான் பட்டன் ஃபோன் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல 110 பவர், எனக்கும் சிக்னல் இல்லை. ஏன்னா இது சிக்னல் இல்லை, ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை ஏதாவது சிம் நம்ம சரியா உள்ள போடலையா, கழட்டி போடுறோம் அப்பயும் வரல. அப்புறம் தான் வெறுத்து போய் இப்போ VIக்கு மாறிட்டேன். சில சமயங்கள் வந்து நெட்வொர்க் வந்து அந்த இன்ஃப்ரா ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் ப்ரோ. ஜியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிறது ஃபுல்லாவே இன்டர்நெட் பேஸ்டு IP ஓவர் கால்ஸ் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. அதில் 4G 5G இருக்கும், நிஜமாவே நல்லா தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில இடங்கள்ல 4G 5Gயால ஸ்ட்ராங்கா பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா ஜியோ அந்த இடத்துல கம்ப்ளீட்டா வீக் ஆயிடும். ஏன்னா அவங்க கிட்ட வந்து பேக்கப் வந்து ஒரு 2G ஏதோ இருக்காது பிளான்.
ஸோ இங்க வந்து எனக்கு இந்த வகையில பார்க்கும்போது இந்த ஒரு சில இடங்கள்ல மட்டும் விஐயும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. கவுண்டமலை தான் ப்ரோ, கோயம்புத்தூர். ப்ரோ ஒரு நிமிஷம் இது மட்டும் சொல்லிக்கங்க. சிவா ப்ரோ, சாரி டு இன்டரப்ட். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சிவா ப்ரோ, உங்களுக்கு நான் நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்க? நான் உங்களுக்கு கொஞ்சம் கால் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சொன்னா பேசிக்கலாம் டுமாரோ பர்சனலா. நான் சொல்றேன் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, பாத்துக்கோங்க, டேக் கேர், பை ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சீக்கிரமா. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. வந்து கோயம்புத்தூர்ல யூசர் ரொம்ப அதிகமாறாங்க. நான் கவுண்டமலை இருக்காங்க, வந்து அவங்களால டவர் வந்து மேனேஜ் பண்ணவே இல்லை. ஓகே, இப்பவே மேனேஜ் பண்ண முடியல போல இருக்கு. நீங்க பேசுறதே ஒழுங்கா கேட்கல எனக்கு. அதுதான் ப்ரோ. சரி, ரைட்டு. ஏங்க அவங்க கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் அந்த ஒரு அக்கா வந்து மலை மேல எல்லாம் ஏறி வசம் பண்ணதுக்கும் அந்த அக்காவே காணோம் ப்ரோ. எத்தனை தடவை ஓப்பனாவே கஸ்டமர் அதிகமா ஆகுது, புதுசா செட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில நம்மளும் ஜியோக்கு தான் முட்டு கொடுக்கணும் போல சிவபரணி ப்ரோ. நம்ம என்ன நினைச்சோம்னா, சரி ஒவ்வொருத்தனையா அவன் முடிச்சு விடுறான், நம்ம கடைசியா ஏர்டெலுக்கு ஒரு கை கொடுத்து தூக்குவோம்னு இயர்லி பேக் போட்டு விட்டா அவன் நம்மளுக்கே ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கான் சிவபரணி ப்ரோ. அதான் நான் இப்ப கிட்டத்தட்ட போயிட்டேன். ஆக்சுவலா பிஎஸ்என்எல் கிடைக்கலங்கிறது எனக்கு ஏர்டெல் ரொம்ப இதா இருக்கு. இதுக்கு இல்லையா சார்? ஹாய் ப்ரோ. சிவா ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ஆனா கிராக் ஆகி கேட்டுட்டு இருந்தது ப்ரோ. சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, என்னன்னா இப்போ அதான் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா நான் 3 ஃபோன் வாங்கினேன் ஆக்சுவலா. ஓகே. ஃபர்ஸ்ட் 15 Pro Max வேணா லான்ச் ஆகி ஒரு 3 monthsல. ஓகே. அப்புறம் ஆல்ரெடி 14 Pro Max இருந்தது, அது எங்க அப்பாட்ட கொடுத்துட்டேன். 15 அம்மாட்ட கொடுத்துட்டேன். ஒரு இது பண்ணும்போது அப்கிரேட் பண்ணும்போது 16 வாங்காம டைரக்டா 17 Pro Max வாங்கினேன் நான் யூகேல. ஓகே. எனக்கு என்னன்னா அந்த மத்த 2 போன்ல இருந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இதுல எனக்கு சுத்தமா இல்லை. ஏன்னா ஒண்ணு ஹேங் ஆகுது திடீர்னு. இது 17 Pro Max-ஆ? நான் என்கிட்ட இருக்கு டிவைஸ், என்கிட்ட இருக்கு. நீங்க வேணா நான் 3 போன் உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். நான் சென்னைக்கு வந்திருக்கேன், இப்போ அப்பாவுக்கு டெத் ஆக்சுவலா. ஸோ நான் வந்தேன் சென்னைக்கு. நான் 3 ஃபோனுமே டெஸ்டிங் பண்ணேன் நான் வச்சு. 17 Pro Max ஆக்சுவலி தி வர்ஸ்ட் ஆக்சுவலா யூஸ் பண்ணதுலயே. 15 Pro Max எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருந்தது, ஒரு ஸ்டர்டினஸ் இருந்தது. அந்த வாங்கும்போது அந்த ஒரு டைட்டானியம் மெட்டல் இருந்ததுல்ல, ஆமா, அந்த ஃபீல் இதுல இல்ல. இது ரொம்ப ஒரு மாதிரி இந்த 17 Pro Max ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கு. இன்னொன்னு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு போன்ல. உங்களுக்கு அது யாருக்காவது இருக்கா? இது கேட்கலாம் தான் நான் வந்தேன் ஆக்சுவலா. என்ன ஆச்சரியம்னா என்கிட்ட இப்போ 17 Pro Max தான் இருக்கு. அதுதான் நான் போட்டு அடிச்சு துவச்சிட்டு இருந்தேன். இல்ல ப்ரோ, அது கூடவே இப்பதான் நான் 15 Pro Max யூஸ் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க சொல்றதுக்கு உல்டாவா தான் ப்ரோ இருக்கு எனக்கு. இல்ல 15 Pro Max இந்த நல்லா ஒர்க் ஆகுது. எங்க அம்மாவோட டிவைஸ், அப்பாவோட 14 Pro Maxமே இட்ஸ் ஒர்க்கிங் ஃபைன். என்னோட 17 Pro Max யூகே யூஸ் பண்ணும்போது, யூகேல உங்களுக்கு ஆப்பிள் பே யூஸ் பண்ணலாம்ல. ஸோ நான் வந்து பஸ்ல போகும்போது இல்லை ட்ரெயின்ல ஏதாவது டிரான்ஸ்போர்ட்ல யூஸ் பண்ணும்போது கார்டு வந்து நம்ம ஃபேஸ் ஐடி அன்லாக் ஆகுறது அவ்வளோ இதாகுது, கஷ்டப்படுது ஃபேஸ் ஐடி அன்லாக் பண்றதுக்கு. நானும் சரி இது நம்ம ஃபோன்ல மட்டும் அப்படி இருக்கா இல்லை நிறைய ஃபோன்ல இருக்கா அப்படின்னு கேட்டா, என் ஃப்ரெண்டோட 16 Pro Maxல அப்படிதான் ஆச்சு. ஆப்பிள் பே யூஸ் பண்ண முடியல, ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு, த்ராட்டில் ஹீட் அப்படி ஆகுது கேம்லாம் ஆடும்போது. நான் செக் பண்ணேன் ப்ரோ. நம்ம சுடர் கிட்ட வந்து 16 Pro Max இருக்கு. நாங்க 2 பேருமே லைவா வந்து 16 Pro Max 17 Pro Max ஒரே மாதிரியான ஒரு சினாரியோல கேமரா ஆன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். 16 Pro Max ஹீட் ஆயிடுச்சு நல்லா. 17 Pro Max அந்த மாதிரி ஹீட்டே ஆகல. அவனே அதான் சொல்லிட்டு இருந்தான். அவன் இப்ப அடுத்து 17 Pro Max தான் போற ஐடியால இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நான் யூஸ்ல வந்து பண்ணாத வேலையே இல்லைன்ன மாதிரி இந்த சீசன்லயும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் 17 Pro Max. இப்போ 2 நாள் முன்னாடி தான் ப்ரோ நான் AI Plus போனுக்கு மூவ் ஆனேன். ஆண்டவரே, இத்தனைக்கும் யூகேல எனக்கு வந்து சம்மர் கிடையாது ஆண்டவரே. உங்களுக்கே இது தெரியும், நல்ல வெதர் ஆக்சுவலா. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு தடவை வந்து பெட்டர் ஐடியூன்ஸ் வச்சு நம்ம பொதுவா சொல்லுவோம்ல ரீஸ்டோர் கம்ப்ளீட்டா பண்ணுவோம்னு, அந்த மாதிரி பேக்கப்படுத்திட்டு டிவைஸை கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் பண்ணி பாருங்களேன்.
அப்போ ஃபிக்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா சரி, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது 3 months பேக் தான் பண்ணேன் மேக் வச்சு. ஓகே எனக்கு ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா ஆப்பிள் நான் வந்து SE 2020 தான் என்னோட ஃபர்ஸ்ட் டிவைஸ். ஓகே அதுதான் எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. அதுவும் எனக்கு உங்களை மாதிரி தான் காம்பேக்ட் டிவைஸ்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலா. ஓகே ஓகே ஆனா அதுல இருந்து அப்படியே டிரான்சிஷன்ல அப்படியே ஒன்னொன்னா வாங்கி அது அப்புறம் அப்கிரேட் பண்ணி 17 Pro Max வந்தா, அதாவது 15 Pro Max எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வேஸ் நான் குவாலிட்டி வைஸே சொல்றேன். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். லைட் வெயிட்டா இருக்கு 17 Pro Max ஆக்சுவலா. நிறைய ஒரு எப்படி சொல்றது, எனக்கு ஃபேஸ் ஐடி ஓப்பன் ஆக மாட்டேங்குது, அன்லாக் ஆக மாட்டேங்குது சம்டைம்ஸ். ப்ரோ நான் ஒரு 2-3 டைம்ஸ் கண்டினியூஸா அன்லாக் பண்ணாதான் அன்லாக் ஆகுது, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வாரண்டி பீரியட்ல இருக்குன்னா தயவு செய்து டிவைஸ் இது பண்ணிடுங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. எனக்கு என்னமோ இல்ல இன்சூரன்ஸ் இருக்கு, நான் அதான் பண்ணலாம்னு இருக்கேன் ஆக்சுவலா. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம் தான் இருக்கேன். ஏன்னா ஆப்பிள் வந்து சூப்பர் பிஸ்ட் அவன் எல்லாத்தையும் சூப்பரா பண்ணுவான்னு மட்டும் நான் சொல்ல வரல, அவன் கிடையாது. ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா நீங்க சொன்னது வந்து டூ அப்நார்மலா இருக்கு ப்ரோ. ஏன்னா 17 Pro Max நான் யூஸ் பண்ணலன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும் தெரியுமா இந்நேரம், ஐயோ வாழ்நாள்ல 17 Pro சீரிஸ் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்கு. இப்போ நீங்க சொல்ற டேட்டா பகீர்னு இருக்கு. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா நான் இங்க லைவா யூஸ் பண்ணும்போது எனக்கு இருக்கிறதுலயே இந்த ஆண்ட்ராய்டுக்கும் iOS-க்கும் வரும்போது ஆண்ட்ராய்டில் எனக்கு கிடைக்கிற ஃபிளெக்சிபிலிட்டின்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, பண்ணிட்டாரியா ஆண்ட்ராய்டை தூக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. பட் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைவ் சுச்சுவேஷன் கூட சொல்லியிருந்தேன். ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது டக்குன்னு ஒரு ஃபைலை நான் அப்லோட் பண்ணோம். அந்த ஃபைலை வந்து நான் ஜிமெயில இருந்து டவுன்லோட் பண்றேன். டவுன்லோட் பண்ண ஃபைலை அப்லோட் பண்ணலான்னு பார்த்தா ஐபோன்ல என்னால அதை பண்ணவே முடியல ப்ரோ. டவுன்லோட் பண்ண ஃபைல் எனக்கு காட்டுது, எனக்கு கிரே அவுட்டா காட்டுது. கேட்ட பர்மிஷன் கிடையாது. ஐயோ ஆண்டவர், நீங்க நான் ஆக்சுவலி ரொம்ப ஃபீல் பண்ணது எப்போன்னா, என் ஃப்ரெண்டு வந்து S26 Ultra வாங்கினாரு சாம்சங்ல. ஓகே யூஸ் பண்ணிட்டு தப்பா எடுத்துக்காதீங்க, நானும் ஆப்பிள் ஃபேன் தான், iOS தான். பட் எனக்கே ச்சே, நம்ம பேசாம ஐபோன் வாழ்க்கையில யூஸ் பண்ணாமலே இருந்தா நம்ம சாம்சங் வாங்கிக்கலாமா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இல்ல சீரியஸா சொல்றேன். ஏன்னா ஏன்னா நான் ஐபேட் ஏர் வச்சிருக்கேன். ஓகே பர்ஃபெக்ட்லி ஃபைன், சூப்பரா ஒர்க் ஆகுது. எனக்கு டேபை விட ஐபேட் வந்து பயங்கரமா கம்ஃபர்டபுளா இருக்கு, பெஸ்டா இருக்கு. இந்த வே லைக் ஸ்கிரீன், ஸ்பீக்கர், வைஃபை ஸ்பீட் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா வச்சிருக்கேன் 2. ஓகே பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஏன்னா நீங்க சொல்லி தான் நான் வாங்கினேன். ஏன்னா நீங்க தான் நீங்க எப்பவுமே சொல்லுங்க ஆப்பிள்லயே ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லா பிடிச்சது ஒண்ணு ஆப்பிள் வாட்ச். நீங்களே சொல்லியிருக்கீங்க 4 தடவை வீடியோல. உண்மைதான். ஸோ நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து சீரிஸ் 5ல இருந்து டைரக்ட் ஜம்ப் அப்படியே அடிச்சேன் ஓகே அல்ட்ராக்கு. அல்ட்ரா அமேசிங், ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 அமேசிங், எல்லாம் ஓகே. பட் 17 Pro Max ஷாக்கிங்கா இருக்கு. ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படி இருக்கு ஆக்சுவலா ஆகுறது. இப்போ ஆப்பிள் பே யூஸ் பண்ணும்போது ஆப்பிள் பே அன்லாக் ஆகல, ஃபேஸ் அன்லாக் ஆக மாட்டேங்குது ஒழுங்கா. இது தெரியல, சரி அதான் உங்ககிட்ட கேட்டேன், உங்க டிவைஸ் ஒர்க் ஆகுதா ஒழுங்கா? டிவைஸ் பக்காவா இருக்கு, நீங்க ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ஒண்ணு. ரெண்டாவது வந்து லேட்டஸ்ட் iOS-ல கொஞ்சம் கோளாறு எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுலயும் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஒரு சில சமயங்களில் நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது. எக்ஸாம்பிள் சொன்னா ஜொமேட்டோ இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணா ஹீட் ஆகுதுன்னு நம்ம சுரேஷ் ப்ரோ கூட சொன்னார். அவர் ஏர் யூஸ் நான் ஆக்சுவலா சஃபாரி யூஸ் பண்றதுல ஆண்டவரே, நான் யூஸ் பண்றது ஓப்பரா தான் யூஸ் பண்றேன். ஓகே ஏன்னா யூடியூப் எனக்கு வந்து ஆட் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு. ஓகே ஸோ ஓப்பரா யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஹை எப்படி சொல்றது ரெசல்யூஷன் வந்து பீக்ல வச்சு பார்த்தா ஃபோன் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படி இருக்கு. புரியுது ப்ரோ. சேம் டைம் கேமரா நம்ம வந்து டிரான்சிஷன் பண்றோம்ல, ஃப்ரண்ட் டு பேக், இல்ல பேக் டு ஃப்ரண்ட். ஆமா நம்ம 17 Pro Max அந்த சைட் கீ இருக்குல்ல லோல, அங்கே பண்ணும்போது ஐயோ நீங்க நம்புவீங்களா தெரியாது, நான் அதை அப்படியே கேமரா சேஞ்ச் பண்றேன், ஃபிளிப் பண்ணும்போது ஸ்டக் ஆகுது கேமரா. சத்திய சோதனை ப்ரோ. இவ்வளவு கேமரா நான் பார்த்ததே இல்ல ப்ரோ. அதனால எனக்கு என்னன்னா, எனக்கு நான் அம்மாட்டெல்லாம் எங்க அம்மா ஆக்சுவலி இதுதான், அம்மா வந்து பிக்சல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க இந்தியால. ஓகே ஸோ ஐ கேவ் மை ஃபோன் 15 Pro Max அம்மா கொடுத்து நான் சொன்னேன் இது சூப்பரா இருக்கும். அவங்க காரி துப்புறாங்க, டேய் பிக்சலே சூப்பரா தான்டா இருந்தது, இதே ஏன்டா நீ என்கிட்ட கொடுத்த கரும ஒண்ணுமே வேலை செய்யலன்றாங்க என்கிட்ட. ஆனா அது உண்மைதான். நான் இப்போ ஒரு நிமிஷம் டக்குன்னு பிக்சலா மாறிட்டேன். ஆனா என்ன பண்றது, அது ஆக்சுவலா பிக்சல் வந்து நான் இப்போ சொன்ன ஒரு கான்டெக்ட், ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நான் வெறுத்து போனேன் 17 Pro Maxலன்னு. அந்த எனக்கு உடனே டக்குன்னு சைட்ல அந்த 10 Pro சுவிட்ச் ஆன் பண்றேன். ஆன் பண்ணா தலைவன் டப்புன்னு ஆனா பீட்டால தான் இருந்தது. டக்குன்னு எடுத்தேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணேன், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபில் பண்ணேன், ஃபைல் அப்லோட் பண்ணேன், முடிச்சேன், வரமா தூக்கி போட்டு ஆப்ல ஒரு தடவை பார்த்தேன் ஐபோனை. பிரைவசிங்கிற பேர்ல என்ன சாவடிக்கிற பத்தியா அப்படி இருந்தது எனக்கு. இல்ல பிரைவசி ஓகே, பட் இது டூ மச் பிரைவசி. செவரு ஃபுல்லா கட்டினா எப்படி, கொஞ்சம் ஜன்னல் வைக்கணும்ல. ஜன்னலே இல்ல, செவரு மட்டும் தான் இருக்கு அதுல. ஜன்னல் இருந்த வெளில நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க, அதெல்லாம் நான் விட மாட்டேன். இல்ல ஆக்சுவலி கொஞ்சம் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆக்சுவலா இருந்துரும். ஏன்னா ரொம்ப ஆசையா அதை அப்கிரேட் பண்ணேன் நான் 15ல இருந்து.
அவ்வளோ பே பண்ணி ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கி அதுக்கு இதெல்லாம் போட்டு பார்த்தா கடைசியில் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு மாதிரி ரொம்ப சரி. அதான் உங்கள்கிட்ட கேட்டேன், சரி எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. ஃபைன் ப்ரோ, நீங்க என்ன பண்ணுங்க, தயவு செய்து கெட் இட் ரீப்ளேஸ். நான் அதை பார்க்குறேன், நான் பார்க்குறேன். ஐ ஜஸ்ட் ட்ரை டு நான் ஸ்வாப் பண்றேன். மோஸ்டா நான் புதுசுக்கு நான் ஸ்வாப் பண்ணி பார்க்குறேன். ஓகே ப்ரோ, டன் டன். ஓகே அண்டர், தேங்க்ஸ் பரதோஷ் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ரூட் தல வாங்க. பரதாஜ் ப்ரோ, பிக் ஃபேன். வணக்கம் ப்ரோ. அன்னைக்கு உங்களை கடை அங்கே பார்த்தேன் ப்ரோ, ஜோகோ ஆஃபீஸ் கிட்ட. ஜோகோ ஆபீஸ் கிட்டயா? அந்த டீ கடை, நம்ம அந்த கடை பேர் மறந்துருச்சு தலைவா. அங்க பார்த்தேன் அன்னைக்கு. தென்காசி ஜோகோவா? இல்ல இங்க நம்ம ஊர பக்கம், நம்ம குடுவாஞ்சேரி. எப்ப பாத்தீங்க அவனை? என்னைக்கு பாத்தீங்க? கொஞ்ச நாள் இருக்கும் தலைவா, மறந்துட்டேன். ஆனா பார்த்தேன் ஒரு நாள். சரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தேன். நான் அந்த பக்கம்லாம் வந்து பல மாசம் ஆச்சு ப்ரோ. அப்படியா? நான் பெங்களூர்ல இருக்கேன் ப்ரோ. வேற யாரையும் பாத்துட்டீங்களா? இல்ல நான் உங்க நல்ல ஞாபகம் இருக்கு, நீங்க இருந்தீங்க. நீ அங்க இருக்கும்போது பாத்துருப்பாருன்னு தோணுதுடா. இருக்கும். பல மாசம் ஆயிடுச்சு ப்ரோ. அப்ப வணக்கம். சொல்லுங்க ப்ரோ. இப்போ நோட் 20 யூஸ் பண்ணிருக்கேன், லைக் ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸா யூஸ் பண்ணிருக்கேன். திடீர்னு பார்த்தா டச் வேலை செய்யல ப்ரோ. நம்ம S Pen வச்சு தான் இப்போ எல்லா இடத்துக்கும் திருவள்ளூர் மாதிரி எடுத்து பே பண்றது எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் ப்ரோ இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஃப்ரெண்டு சிங்கப்பூர்ல இருக்கான். S24 Ultra வந்து 50K வருதுன்னா, அந்த மிஸ்டர் மொபைல்ஸ்னு சொல்லி ஒரு ஏதோ இந்த செகண்ட்ஸ்லயும் புது மாடலும் புதுசும் வைப்பாங்க போல. அங்க நல்லா இருக்கும்னா, செகண்ட்ஸ் மொபைல் நல்லா தான் இருக்கும் அப்படின்னா, அது எப்படி ப்ரோ? அது வாங்கலாமா இல்ல S25 எட்ஜ் எது ப்ரோ கன்சிடர் பண்ணலாம்? இல்ல அல்ட்ராவே வாங்குங்க ப்ரோ, எட்ஜ்லாம் வேணாம் ப்ரோ. அல்ட்ரா வாங்கி என்ஜாய் பண்ணுங்க. 24 ஓகே தானா? இன்னைக்கு ஒரு வருஷம் பழைய மாடல் தான், ஒண்ணு பெருசா இருக்கு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நானும் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்ணி பார்த்தேன், அல்டியா இருந்தது. ஓகே. அப்புறம் வாட்ச் வந்து வாட்ச் 4 கிளாசிக் வச்சிருக்கேன் ப்ரோ. இப்போ தான் யூஸ் பண்ணிருக்கேன், LTE மாடல். ஓகே. ஸோ அதுவுமே அப்கிரேட் பண்ணி சரி அல்ட்ரா போலாமான்னு ஒரு ஐடியா. அது எப்படி சாம்சங்ல எப்படி ப்ரோ? அல்ட்ரா நல்லா இருக்குமா? டீசெண்டா இருக்கு ப்ரோ. ரொம்ப வாவ் ஃபேக்டர் எல்லாம் ரொம்ப இல்ல ப்ரோ. மெட்டீரியல் வாவ் ஃபேக்டர் தான் இருக்கே தவிர, அப்பா என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லலாம் ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படி பார்த்தாலும் அதே வாட்ச் ஃபேஸ், அதே UI, அதே கலெக்ஷன் தான். ஆனா பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு ப்ரோ. ஸ்மூத்தா இருக்கு. அப்ப அதுக்கு நம்ம 8 வாங்கிரலாமா? லைக் அதோட லோயர் எண்ட் வாங்குனாலும் உங்களுக்கு டியூரபிலிட்டி ஸ்டாண்ட்ஸ்ல வந்து 8 படுத்துறோம்ல. ஓகே. இதுனா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வேணும்னா இதுதான். எனக்கு என்னன்னா ஈகோ சிஸ்டம்ல மாட்டக்கூடாதுன்னு ஒரு இதுதான் ப்ரோ. நான் அமேஸ்விட் அந்த பேண்ட் பார்த்தேன். ஓகே. ஆக்சுவலா ஸ்டாக்கே கிடைக்க மாட்டேங்குது. ஷவர் அது. அதான் அவன்டி சொல்லிருக்கேன் ஃப்ரெண்ட் சிங்கப்பூர்ல. இல்ல பிளிக்க பிளாப்பின்ட்டாங்க. கேட்டேன், எதிர்பார்க்கவே இல்லைங்க இவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும். நாங்க டேய் நீங்க வழங்கவே மாட்டீங்கடா ப்ரோ. ரெடிட் ஃபுல்லா அதான் ப்ரோ கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க, எப்போ ஸ்டாக் வரும்னு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ரெடிட்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல அவங்க பேஜுக்கு மெசேஜ் பண்ணா எப்போ ஸ்டாக் மறுபடியும் ரீஸ்டாக் பண்றாங்களா இப்ப சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா ரெடிட்ல தான் படிச்சேன் நானும். ஆனா இதோட கேவலமா வந்து ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது ப்ரோ. அதாவது நான் இருக்கு ஆனா ஃபுல்ஃபில் பண்ண முடியல வந்து ப்ரோ. அது ரெடிட்ல விக்கிறானுங்க, எந்த ஒரு நம்பருன்னு தெரியல. சிங்கப்பூர் சைட்லயும் பார்த்தேன், அங்கேயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்கு. அதுதான் ஏன்னா பேண்டுனா நீங்க சொன்ன மாதிரி ரிலேபிளா நம்ம பட்ஜெட்டுக்கு 8,000 9,000 அது ஓகே, நல்லா இருந்துச்சு. நீங்க ரிவ்யூ பார்த்தேன். ஏன்னா ஊப்லாம் வாங்கினா 20,000 வாங்கிட்டு மறுபடியும் சப்ஸ்கிரிப்ஷன் மறுபடியும் 20,000 22,000 வருது. ஆமா, அதுக்கு இது எவ்வளவு பெட்டர்னு தோணுது எனக்கு. ஏன்னா மறுபடியும் இந்த லூப்ல இந்த ஈகோ சிஸ்டம், ஏன்னா இப்ப நான் நாளைக்கு மறுபடியும் ஆப்லயே மாறினா கூட நான் அமேஸ்விட் ஆப் ஏத்திட்டேன்னா எனக்கு ZepOS அந்த ஆப் ஏத்திட்டேன்னா பிரச்சனை இல்லை ப்ரோ. உண்மை. அதுதான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, அதான் டவுட். அப்ப 24 பாத்துறேன். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, थैंक यू. பேண்ட் வாங்கிக்கோங்க ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அதான் வெயிட் பண்ணி தான் ப்ரோ வாங்கணும். அடுத்து ரீஸ்டாக் ஆகும்போது ஏதாவது வாங்கிடலாம். சிங்கப்பூர்ல இருக்கான்னு கேளுங்க ப்ரோ, அவ்வளவுதான். சிங்கப்பூர்ல இருந்து அங்க கூட இல்ல, அங்க பார்த்தேன் ப்ரோ, அந்த சைட்ல பார்த்தேன். ஆக்சுவலா அவுட் ஆஃப் ஸ்டாக்லயே தான் இருக்கு சிங்கப்பூர்லயும். மேக்ஸிமம் வேர்ல்டு ஃபுல்லாவே இருக்கு, எங்கேயுமே ஸ்டாக்ல இல்ல, இருக்கிற மாதிரி தெரியல ப்ரோ. ஆஸ்திரேலியால கேட்டேன், சிங்கப்பூர்ல கேட்டேன், யூகேல மூணு இடத்துலயும் கேட்டேன். எல்லா இடத்துலயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்ல தான் இருக்குன்றானுங்க. ஆனா ரெடிட்ல விக்கிறானுங்க எல்லாம் 2,000 ரூபாய் 3,000 சேர்த்து விக்கிறாங்க. எனக்கு அது வாங்குறதுக்கும் பயமா இருக்கு, எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கு. ஆமா, பில் இருக்காது, இல்லாட்டி அவங்க பேர் ஏதாவது தலைவலி. அதான் ப்ரோ, சரி வெயிட் பண்ணியே வாங்கிக்கலாம்னு தான் ப்ரோ விட்டுட்டேன். ஓகே, தேங்க்ஸ் ஷிவா ப்ரோ. ஓகே, थैंक यू. இந்த மாதிரி வாங்க ப்ரோ, என்னைக்காவது ஒரு நாள் வீக்கெண்ட் ஸ்பேஸ். கண்டிப்பா வரோம் ப்ரோ, கண்டிப்பா வரோம். ஓகே ப்ரோஸ், நான் வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் நாங்க ஒரு 10 மினிட்ஸ்ல க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறேன். ஏன்னா நாங்க எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க,
நாங்கெல்லாம் சீக்கிரமா தூங்கினாதான் காலையில சீக்கிரம் எந்திக்க முடியும். சிவா ப்ரோ வேற நாளைக்கு 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டு வரும்னு நினைக்கிறேன். அதனால இதுல இருந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். லாஸ்டா பிரசன்னா ப்ரோ நீங்க கை தூக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. அப்புறம் ரிச்சர்ட் ப்ரோ ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருந்தாரு. ஹாய் ப்ரோ. ஹாய், ஹலோ. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. யா, ஸோ நான் வந்துட்டு சாம்சங் S24 ஸ்னாப் டிராகன் வேரியண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். கடைசியாக ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே என்ன ஒன்றுன்னா, ஸோ அந்த ப்ரோசஸர் வந்துட்டு அந்த ஃபோனுக்கு மேட்ச் ஆகுதான்னு தெரியல. ரீசன் என்ன, யூடியூப்ல லாஸ்ட் டைம் நான் கமெண்ட்டும் பண்ணியிருந்தேன், சம் கிளிச்சஸ் இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் சொன்னீங்க அது யூடியூப் இஷ்யூ வந்துட்டு, கரெக்டா? என்ன மாதிரி சிவா ப்ரோ தான் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னன்னா, ஜஸ்ட் அந்த யூடியூப்ல ஒரு வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது கால் வந்துச்சுன்னா, கால் கட் ஆன உடனே மறுபடியும் அந்த வீடியோ ப்ளே பண்ணும்போது ஃபுல்லாக ஸ்டக் ஆகும். ஸோ எப்படி ஒரு கேசட் வந்துட்டு ஸ்டக் ஆச்சுன்னா அப்படி தான் ஸ்டக் ஆகும். ஓகே. ஸோ இது வந்துட்டு நான் என் ஃபோன் இஷ்யூவா இல்லைன்னு தெரியல. ஆனால் இதை விட பழைய ஃபோன் 5 வருஷம் பின்னாடி ஃபோனானா M51லேயும் சேம் ரேம் தான், ஆனால் ப்ரொசஸர் பழையது, ஆனால் டிஸ்பிளேயும் பழையது. ஆனாலுமே அந்த ஃபோனில் வந்துட்டு அந்த ஃப்ளூயன்சி இருக்குது, அந்த ஃப்ளூயிடாக வந்துட்டு ப்ளே ஆகும். அந்த கால் வந்தாலுமே ஆகட்டும், ஸோ அதுக்கப்புறமா கட் ஆனாலுமே அந்த ஃப்ளூயிட்டி அப்படியே கண்டினியூஸாக இருக்கும், அந்த கிளிச்சஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த ஃபோனில் எப்படின்னு புரியல எனக்கு. அதுவும் இது புது ஃபோனு, புது ப்ரோசஸரு, அது எதுக்கு இந்த மாதிரி இந்த ஃபோனில் மட்டும்தான் ஆகுதா, இல்லை S25 அப்படி தான் ஆகுதா, இல்லை காம்பேக்ட் ஃபோன்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கா தெரியல. இல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாரையுமே டக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படின்னா ரீசெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுமோன்னு ஒரு டவுட் ப்ரோ. ஏன் அப்படி சொல்றேன்னா, எப்பயுமே நாங்க என்ன பண்ணுவோம்னா ஆப்பை ரீசெட் பண்ணி பார்ப்போம், இல்லாட்டி ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா ரீசெட் தான். ஏன்னா என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே 3 பேர்ட்ட இருக்கு ப்ரோ S24 வந்து ஸ்னாப் டிராகன் வச்சிருக்காங்க. வச்சிருக்கிற யாருமே இது வரைக்கும் இந்த பக் வந்து ரிப்போர்ட் பண்ணல ப்ரோ. ஏன்னா எல்லாருமே யூடியூப் யூசர் தான், யூடியூப்லாம் பாக்க. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா OTT பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்களோ இல்லையா, யூடியூப் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல. அந்த ஒரு அடிப்படையில பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, மேபி ரீசெட் அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமோ அப்படின்னு தோணுது ப்ரோ. ரீசெட் பண்ணி பார்க்கலாமா? ஓகே. ஸோ இந்த டேட்டா வந்துட்டு பேக்கப் எடுத்துட்டு மறுபடியும் ரீசெட் பண்ணணும்னு சொல்றீங்க? ஆமா ப்ரோ. நீங்க ட்ரை பண்ணிட்டு நீங்க தயவு செய்து எப்போ நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ பண்ணுங்க ப்ரோ. அதுவும் பொறுமையா டைம் எடுத்து பண்ண வேண்டிய விஷயம். பண்ணிட்டு நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ஃபார் ஷேரிங். பிரசன்னா ப்ரோ உங்களை மறுபடியும் ஆட் பண்ணிருக்கேன், நீங்க மியூட்ல இருந்து வந்துட்டு பேசலாம் ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கும். வணக்கம், நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. கேக்குதா ப்ரோ? ஆக்சுவலி இப்போ நான் இதுல பேசிட்டு இருக்கிறது வந்து Vivo T3ல இருந்து பேசுறேன். சம OnePlus Nord Quest 3 Proல கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. நான் பேசுறது கேக்குறது தானே? ஒரு கேக்குது. சொல்லுங்க, நல்ல தெளிவா கேக்குது. அதான் ஒரு அற்புதமான காவியமாச்சே. இன்னும் இந்த காவியத்தோட எப்படி நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி இது எங்க அம்மா போன் தான் ப்ரோ, வாங்கி கொடுத்திருந்தேன். ஓகே. நான் Honor 9 Lite யூசர். ஓகே. ஆக்சுவலி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச சொல்லி இது பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டைம்ல தான் மீடியாடெக் ப்ராசஸர் வேலையை காட்டிருச்சு. ஏன்னா எனக்கு சிக்னலே கிடைக்கல, எதுவுமே கேட்கல. அந்த ப்ரோ இது உங்களுக்கு காப்பாத்திருச்சா? நாம பேசுறது எல்லாமே அவருக்கு ஒரு 10 செகண்ட் லேட்டா தான் கேக்குதுன்னு நினைக்கிறேன். 7200 ப்ராசஸர் தான ப்ரோ? நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க இப்ப யூஸ் பண்ற போன சொல்றேன். 616 ஆச்சு இது. Snapdragon 616 Vivo V3. Vivo T3 ப்ரோ. T3 நான் V3 நினைச்சு ஷாக் ஆகி கேட்டுட்டு இருந்தேன் ப்ரோ. அவ்வளவு அதர பழைய போன்ல எப்படி நீங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு. இல்ல Vivo T3. ஓகே. T3னா 7200. ஓகே தான். நான் அதுதான் நினைச்சு ஷாக் ஆயிட்டேன். 616 பேஸ் பண்ணி அவ்வளவு அதர பழைய போன்ல எங்கால ஒருத்தர் அதுவும் 2550 mAh பேட்டரியில யூஸ் பண்றாரான்னு பாத்துட்டு இருந்தேன். அதான் அந்த போன்ல ப்ரோ, Vivo T3. இதுல வந்து MediaTek Dimensity 7200 ப்ராசஸர் இருக்கு. இதுல நெட்வொர்க் அப்படின்னு நான் இப்ப வந்து ஐயனேரி ப்ரோ, நான் கோயில்பட்டி பக்கம் ஒரு ஊர்ல இருக்கேன். சூப்பர் ப்ரோ. இப்போ டெரஸ்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் சிக்னலுக்காக. புரியுது ப்ரோ, புரியுது. இதுல
ஆக்சுவலி நீங்க ஏதோ ஒரு வீடியோல வந்து மீடியா டெக் இப்பயுமே நெட்ஒர்க்ல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதை நான் கமெண்டா கூட போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் இங்கேயும் அப்படியே சும்மா பேசலாம் அப்படின்னு வந்தேன் ப்ரோ. புரியுது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இதுல டேட்டா ஸ்பீட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கு. கால் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஆனா ரிலையபிளா இல்லை. எதுலன்னா டேட்டா. இப்போ நம்ம எதாவது டவுன்லோட் பண்றோம் அப்படின்ற பட்சத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தள்ளுன்னு டவுன்லோட் ஆயிடுது அப்பப்போ ஹிக்கப்ஸோட. ஆனா நம்ம ஒரு லாங் கன்சிஸ்டண்டா ஒரு வீடியோ ஒரு பாட்காஸ்ட் கேட்குறோம் அப்படின்ற பட்சத்துல அப்பப்போ அது கொஞ்சம் லோட் ஆகுது. இந்த மாதிரி ஜிட்டர்ஸ் இதெல்லாமே இருக்குது ப்ரோ, நெட்வொர்க் ரிலேட்டடா இந்த ப்ராசஸர்ல. அப்புறம் என்ன சொன்னோம்? ப்ரோ இன்னைக்கு காலைல ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க. என்ன ட்வீட்னா, இந்த மாதிரி ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி ஃப்ளிப்கார்ட்ல போட்டதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா ஷேர் பண்ண சொல்லி. நான் போன வருஷம் சிஎம்எஃப் நெக் பேண்ட் ப்ரோ ஆர்டர் போட்டிருந்தேன் ப்ரோ ஃப்ளிப்கார்ட்ல. அவங்க ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி போட்டாங்க. எனக்கு வந்து ஒரு லேடி அவங்க தான் வந்து டெலிவரி பண்ண வந்தாங்க. அவங்க வந்ததோ நைட்டு 7 மணிக்கு. அந்த டைம்ல நான் கிண்டியில இருந்தேன். ஓகே ப்ரோ. அது ஆகஸ்ட் மாசம்ன்றதுனால மழை வேற. ஓகே. அவங்க ப்ரோ நீங்க எப்படி ப்ராடக்ட் வாங்கிக்கிறீங்களா, அப்படி இல்லாட்டி என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல இது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தானே, நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இங்க மழை பெய்யுது, ஓப்பன் பண்ணா உங்க எலக்ட்ரானிக் ஐட்டம்னு நினைக்கிறேன், அது ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னாங்க. ஒரு பதட்டத்துல என்ன பண்ணேன்னு தெரியாம நான் அப்படியே சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடிபி கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட், ஒரிஜினல் ப்ராடக்ட் தான், எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. ஆனா அது ஒரு வேளை ஃபேக்கா இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு உங்களோட வீடியோஸ் அப்கமிங்ல நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க சிறப்பாக செஞ்சாங்கன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியே தேவை கிடையாதுதான். ஓகேயா, எப்படி சொல்றேன்னா, ஃபேக்டரியை விட்டு வர ப்ராடக்ட்ல பிரச்சனையே இருக்காது. கியூசி கரெக்டா பண்ணியிருந்தாங்கனாலே பிரச்சனை தீர்ந்துருது. ஏன்னா அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனும் தெளிவா நடந்ததுன்னா எந்த டிவைஸுமே டேமேஜ் ஆக போறது இல்லை. ஸ்டாக் பண்ற இடத்துலயுமே பொறுப்பா எடுத்து பொறுமையா அடிக்கிருந்தாங்கன்னா அங்கேயும் டேமேஜ் ஆகாது. ஸ்டாக் பண்ண இடத்துல இருந்து திரும்ப ஆர்டருக்காக ப்ராசஸ் பண்றதுக்காக எடுத்து அதை ப்ராசஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அங்கேயும் கரெக்டா பேக் பண்ணி டெலிவரி பண்ற பர்சன் வரைக்கும் சேஃபா கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அடுத்து டெலிவரி பர்சனும் சேஃபா எடுத்துட்டு வந்தாருன்னா இங்க எங்கேயுமே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தேவைப்படாது. அலட்சியம். அதனாலதான் இப்போ வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரில இருந்து எல்லாமே தேவைப்படுது. அவ்வளவுதான் ப்ரோ. சும்மா அப்படியே இது வரைக்கும் நான் பேசினது இல்லை, அப்படியே சும்மா பேசிட்டு போலான்னு வந்து. தேங்க்யூ. வாங்க வாங்க வந்து பேசுங்க. எங்களுக்கு என்ன தெரியுமா வருத்தமா இருக்கு, நீங்க இவ்வளவு பேர் பேசுவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. நாங்க பாட்டுக்கு சும்மா யாரும் வரும்போது இல்லை, சும்மா நாங்க 2 பேரும் உட்காந்து ஏதாவது பேசிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா நீங்க எல்லாரும் வந்து இப்ப ஸ்பீக்கர் கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அன்பார்ச்சுனேட்லி எங்களால இன்னைக்கு அவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ப்ரோ. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோம் அப்படிங்கிறதுனால சும்மா வந்துட்டு போலாம் அப்படின்ற ஐடியா. 1 ஹவர்னு போட்டோம் நாங்க, ஆனா 8:35 இருந்து இங்கதான் இருக்கும். ஆமா ப்ரோ ஒரே ஒரு சஜஷன் ப்ரோ, இந்த ரெக்கார்டிங் யூடியூப்ல அப்லோட் பண்ணுங்க ப்ரோ, எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா இதை அப்லோட் கண்டிப்பா அதுக்கு தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கும் யோசிச்சு பாருங்க, ரொம்ப 1 ஹவருக்கு மேல ரொம்ப போயிருச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து ரொம்ப பெரிய பாட்காஸ்ட் மாதிரி இழுத்து அடிக்கும். அதனால ரொம்ப நன்றி அனைவருக்கும். எல்லாரும் வந்திருக்கீங்க, வந்து எங்களை வந்து பாராட்டிட்டு பேசியிருக்கீங்கன்றதெல்லாம் வந்து அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். இதனால ரொம்ப நன்றி. இதெல்லாம் சிவா ப்ரோ வந்து சம்பாதிச்சு வச்ச வெல்த் அப்படின்னு தான் சொல்லணும். சொத்து. நீங்க எல்லாருமே எங்க சொத்துக்கள் தான். நாங்க சொந்தங்கள், சொத்துக்கள். சாரி ப்ரோ. அந்த ஷோக்குல வாங்க ப்ரோ, டெய்லி நியூஸ் வாசிக்கிறாங்களா, ஆன்லைன்ல கூட கனெக்ட் பண்ண ப்ரோ, நல்லா இருக்கும். பழைய டீம் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ப்ரோ நான் வந்து என்னோட ஒர்க் நிறைய பேக் எண்ட்ல நான் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. அதனால மோஸ்ட்லி நான் வந்து அவே ஃப்ரம் த கேமரா தான் இருக்கேன் இப்போதைக்கு. கண்டிப்பா ஒரு ரிட்டர்ன் கொடுப்பேன், அது கண்டிப்பா வரும்போது நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். 100% உங்க சஜஷன் நான் ஏத்துக்கிறேன். அந்த ஷோ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணதுக்கு நியூஸ் ஷோ தானே ப்ரோ? ஷூர் ப்ரோ. டெய்லி ப்ரோ, கரெக்ட். கண்டிப்பா ப்ரோ. ஓகே சிவா, அப்ப நம்ம க்ளோஸ் பண்ணிப்போமா? நாளைக்கு சைக்கிள் ரைடு இருக்குல்ல? எஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இவங்க ரெக்வஸ்ட் பண்ண மாதிரி நான் டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன்.
கண்டிப்பா உன்னோட ஃபைனல் தாட்ஸ் நீ சொல்லிரு, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லிரு. எங்களை பொறுத்த வரைக்கும் வயசாயிடுச்சு, வயசானனால கொஞ்சம் புரிதல் அதிகமாயிடுச்சு. புரிதல் ஏன்னா லைஃப்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது, சேலஞ்சஸ்னா என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. அதனால டக்குன்னு என்னால AI பிளஸ் அடிக்கவும் முடியல, அதே சமயம் அடிக்காம இருக்கவும் முடியல. இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா, இப்போ இந்த ஃபிளிப் போனை வாங்குறதா இருந்தா ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எவ்வளவு ரெகுலரா வரும் தெரியாது. இதுக்கு ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்கும் சத்தியமா தெரியாது. இப்போ எனக்கு வந்து வாங்கி இந்த 2.5 நாள்ல வந்து ஹெல்த் 99ல இருக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறதெல்லாம் நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இதுல நான் பாசிட்டிவா பார்த்த ஒரே விஷயம் என்னன்னா, அந்த 21:9 உள்ள இருக்கிற டிஸ்பிளே. நான் எந்த ஒரு படமும் இப்போ யூடியூப்ல அப்லோட் ஆகக்கூடிய நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 21:9 இருக்குமா. ஸோ பாக்குறதுக்கு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்பீக்கர்ஸ் நல்லா இருக்கு, ஹாப்டிக்ஸ் நல்லா இருக்கு, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்னால அதுவும் ஃபாஸ்டா நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் கவர் டிஸ்பிளேயும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அந்த டிஸ்பிளேன்னு சொல்ல அதோட யூசபிலிட்டி ஃபேக்டர்ஸ்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதுலயும் கூட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் தான் நல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு தான் ஃபேக்ட். ரிஸ்க் எடுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்க்கிளில் யாரையுமே எடுக்க சொல்ல மாட்டேன். ஏன்னா 30,000 ரூபாங்கிறது சாதாரண ஒரு அமௌண்ட் கிடையாது. பட் நான் கண்டிப்பா ஒரு ஃபிளிப் ஃபோன் வாங்கி ஆகணும் ப்ரோ, ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என் பட்ஜெட் 30,000 தான். அதுல இந்த மாதிரி நீங்க சொல்ற ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தெரியுது, இருந்தாலும் நான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா வாங்கலாம் ப்ரோ. பட் இது வந்து கம்ப்ளீட்டா ஃபெயில் ஆயிடும், கம்ப்ளீட்டா டெட் ஆயிடும் அப்படின்னு என்னால இப்போதைக்கு சொல்ல முடியல. அதாவது ஆகாதுன்னு சொல்ல முடியல, கண்டிப்பா இது வீணா போயிடணும்னு சொல்ல முடியல. அதனால ஒரு மிக்சட் ஒண்ணு மட்டும் சொல்லலாம் சிவா, ஒண்ணு மட்டும் சொல்லலாம். நீ சொல்ற அந்த மிக்சட் ஃபீலிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கு அப்படின்னாலும், அந்த கேமரா படுமொக்கையே இருக்கு அப்படின்னாலும், இது வந்து ஒரு நோபியா பிளிப்போட காப்பி அப்படின்னாலும், அல்டிமேட்லி அந்த பிளிப்ன்ற ஃபார்ம் ஃபேக்டருக்கு நீ சொன்ன பத்தியா அந்த 16 Pro காரம் ஒருத்தன் திரும்பி பார்த்தா அப்படின்னு, அந்த ஃபீல் யாருக்கு வேணும்னு நினைக்கிறாங்களோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் கசின் பிரதர் இருக்காரு, பிளிப் ஃபார்ம் ஃபேக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது ரொம்ப அந்த பிளிப்பு தான் வேணும் எனக்கு, இனிமேல் நான் பிளிப்பு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அது மேல ஒரு ஈர்ப்பு. அதுல அந்த கவர் டிஸ்பிளேல எல்லாத்தையும் நான் பார்க்கணும், நான் அதுலயே யூடியூப் பார்த்துப்பேன். அந்த விஷயத்துல வந்து சில பேர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுதான். பிசினஸ் மைண்டு ஒன்றும் பிசினஸ் மைண்டு தான். ஐயா இந்த இவனுங்க வடக்கனுங்க இந்த இவரை நான் மீட் பண்ணியிருக்கிறேன், மாதவ் சேர்த்து. அந்த ஆள் வந்து ஒரு பிசினஸ் மேனு, அவர் ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்கு விஷன் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன விற்கும்னு தெரியும், அதனால அதை அங்கேருந்து இங்க கொண்டாந்து அவர் வந்து விற்கிற நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். மேக் ப்ரோ அண்ட் ஞான குரு ப்ரோ, சாரி ப்ரோ, நீங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, ஆனா உங்களை வந்து இப்போ ஏத்த முடியல, ஏன்னா நாங்களே இறங்குற அப்படின்ற நிலைமையில வந்துருச்சு. ஸோ அதனால இந்த ஃபைனல் தாட்ஸோட வந்து இந்த ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். டிசைட் பண்றோம் ஸ்பேஸ் வந்து என்னைக்கு எத்தனை மணில இருந்து எத்தனை மணின்றதையும் நாங்க உறுதிப்படுத்தி சொல்லிடுறோம் ப்ரோ. சோ தட் நம்ம கண்டிப்பா அந்த டைம்ல நம்ம கனெக்ட் ஆயிடலாம், எல்லாருமே மாத்தி மாத்தி பேசிக்கலாம். அது நம்ம வந்து ஒரு டைம் டேபிள்ல வச்சுக்கிட்டோம்னா கண்ணு மாதிரி பண்ண முடியும். மிஸ் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறேன், கண்டிப்பா பண்ணலாம். மேக் ப்ரோ அதில் ஒரு மேட்ரே இல்ல, நம்ம திரும்ப கனெக்ட் ஆகும், ரொம்ப நல்லா போறது கிடையாது, சீக்கிரமே ரெடி பண்ணிடலாம், கிளப்புவோம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ நண்பர்களே. இதோட நேரங்களை எங்களுக்காக உங்களது அந்த பொன்னான ஃபீட்பேக்குகளை இங்க ஷேர் பண்ணதுக்கும். ஆமா உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ட்வீட்டு கீழே, அதெல்லாமும் பார்த்து ரிப்ளை பண்ணிடுவோம். அதை தவிர இந்த ஸ்பேசஸ் வந்து நாங்க யூடியூப்லயும் ஆட் பண்ணிட்டு ஷேர் பண்றோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் கனெக்டிங். குட் பை. ஓகே, நைட். தேங்க்யூ ப்ரோ. குட் நைட். பை ப்ரோ. குட் நைட் ப்ரோ.